இந்த நாட்களில் நீங்கள் பெற்றிருக்கிற தலைப்பு உப்பாய் இருங்கள், உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி எழுப்புகிறதை பார்க்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய திருச்சபையில் சாரமுள்ள உப்புக்களாய் இருந்து உங்களை மறைத்து கிறிஸ்துவை நீங்கள் வெளிப்படுத்துகிற பொழுது உங்களுடைய வாழ்வு வளம் பெறும், உங்களுடைய வாழ்வு நலம் பெறும், உங்களுடைய வாழ்வு ஆசீர்வாதம் பெறும். எனவே இந்த வார்த்தைகளோடு உங்களை நான் ஜெபித்து ஆசீர்வதித்து கடந்து செல்ல விரும்புகிறேன். நாம் யாவரும் அமைதியாக கண்களை மூடி நம்மை படைத்த இறைவனை நோக்கி நாம் பார்க்கலாம். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆசீர்வாதமான இந்த ஓய்வு நாளுடைய ஆண்டவரே, இந்த மத்தியான வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாளிலும் உடைய பெரிதான கிருபையினால் ஆண்டவரே, எங்களுடைய ஏரியாவில் நீர் கொடுத்திருக்கிறதான மதுரவாயில் திருச்சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். மதுரவாயில் திருச்சபையில் நீர் கொடுத்திருக்கிற ஒரு கூட்ட வாலிப தம்பி தங்கச்சிமார்களுக்காக மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். பிள்ளைகள் ஒன்று கூடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அதே நேரத்தில் ஆண்டவரே, அநேக திருச்சபைகளிலிருந்து வாலிப தம்பி தங்கச்சிமார்களை அழைத்து உப்பாய் இருங்கள் என்கிறதான தலைப்பில் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கொடுத்த கிருபைக்காக இரக்கத்துக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோப்பா. சாரமுள்ள உப்பாக பிள்ளைகள் இருந்து ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால் தங்களை சாரமேற்றி கொண்டு ஆண்டவரே உலகிற்கு வெளிச்சங்களாக, உலகிற்கு ஒளியாக, ஆண்டவரே உலகிற்கு சாட்சிகளாக பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தாங்கள் இருக்கிற இடத்துல தாங்கள் வசிக்கிற திருச்சபையில் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே வருகிற காலத்தில் உடைய நாமத்துக்கு வல்லமையான சாட்சிகளாய் திகழ வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன், நான் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. இந்த நாளில் ஆண்டவரே இந்த திருச்சபையினுடைய ஸ்தல போதகர் அவர்களுக்காக, ஐயாவுக்காக, அம்மாவுக்காக, மகனுக்காக செபிக்கிறோம். அழைத்து கொண்டு வந்த தேவன் ஒவ்வொரு நாளும் உடைய திருப்பணியை நிறைவேற்றி வருகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இங்கே இருக்கிறதான எஸ்ரா வாலிபர் ஐக்கிய சங்கத்துக்காய், அதில் பொறுப்பில் இருக்கிறதான பிள்ளைகளுக்காய், அதில் கலந்து கொள்கிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். உடைய கிருபை அவர்களையும் தாங்கட்டும், பலப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டப்பா. இந்த நாளில் இவர்களோடு கூட உடைய திருவார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கடந்து வந்திருக்கிற அருமையான சகோதரருக்காக, அவர்களை துதியின் வேலைக்குள்ளாய் நடத்தின அருமையான சகோதரருக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். இந்த பரிசுத்த இடத்துல இருக்கிறதான ஊழியக்காரர்களையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். அவர்களை நீர் தொட்டு ஆசீர்வதியும் சுவாமி. இந்த நாளுடைய நிகழ்வை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆசீர்வதித்து துவங்கி வைக்கிறோம். தொடர்ந்து நடக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், நீர் வழி நடத்தும், நீர் ஆசீர்வதியும். இயேசு என்ற இணைட்டு நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். இப்பொழுது துதி ஆராய்ச்சி நேரம் கடன் செல்லலாம். சகோதரர் ஜாஸ்பரை உங்கள் கைத்தட்டுக்கிடையே வரவேற்கிறேன். கைத்தட்டுங்க பாப்பா. இதுக்கு தட்டாமல் இருந்துக்கலாம். எல்லாரும் தட்டுங்க, எல்லாரும் உற்சாகமா. ஆமென். செக். ஹலோ, டி மேஜர். கண்ணோடு கண்ணும் வச்சு பல பாவம் செஞ்சோனா அந்த கண்ணு மோச்சம் போகாது, அதை பிடுங்கி போடு. நான் பிடுங்கி போடுன்னு பாடுறேன், நீங்க எல்லாம் தையறதையான்னு பாடுங்க. ரெடி? அதை பிடுங்கி போடு, அதை பிடுங்கி போடு. எப்படி பண்ணிக்கலாமா? இந்த எனக்கு ரைட் சைடில் உள்ளவங்கலாம் வந்து பிடுங்கி போடு அப்படின்னு பாடுங்க. எனக்கு லெஃப்ட் சைடில் உள்ளவங்க எல்லாம் தையறதையா அப்படின்னு சொல்லி பாடுங்க. ரெடி? அதை பிடுங்கி போடு, அதை பிடுங்கி போடு. ஏ தையறதையா, தையறதையா. சூப்பரா பாடுறீங்க, கை தட்டி பண்ணலாமா? கண்ணோடு கண்ணும் வச்சு பலபாவம் செஞ்சோனா அந்த கண்ணு மோச்சம் போகாது, அதை பிடுங்கி போடு, அதை பிடுங்கி போடு. ஏ தையறதையா, தையறதையா. ஒத்த கண்ணனா நீ மோச்சம் போகலாம், ஏசப்பாவோடே நீ நித்தியம் வாழலாம். எப்படிங்க? ஒத்த கண்ணனா நீ மோச்சம் போகலாம், ஏசப்பாவோடே நித்தியம் வாழலாம். நரகம் வேணாம். ஏங்க தைரியதையான்னு பாடும். இப்படி பண்ணலாமா? பாய்ஸ் எல்லாருமே வந்து தைரியதையா மட்டும் பாடட்டும், கேர்ள்ஸ் எல்லாரும்
நரகம் வேணாம். ரெடி? கேர்ள்ஸ் எல்லாம் பாடுங்க பார்க்கலாம். அந்த நரகம் வேணாம். பாய்ஸ் நல்ல சவுண்டா ரெடி? அந்த நரகம் வேணாம். இப்போ பாய்ஸ் மாசா கேர்ள்ஸ் மாசா ECIல வந்து யார் கெத்துன்னு அப்படி பார்க்கலாம். ரெடி? அந்த நரகம் வேணாம். இப்போ பாய்ஸ் எல்லாம் தையர தையான்னு பாடுவாங்க, கேர்ள்ஸ் எல்லாம் நரகம் வேண்டாம். ரெடி? தே தையர தையா தையர தையா. நல்ல கைதடி. கண்ணோடு கண்ணோ வச்சு பல பாவம் செஞ்சோனா அந்த கண்ணு மோச்சம் போகாது. அத பிடுங்கி போடு, அத பிடுங்கி போடு. ஏ தையர தையா தையர தையா. ஒத்த கண்ணனா நீ மோச்சம் போகலாம். ஏசப்பாவோடே நித்தியம் வாழலாம். எப்படிங்க? ஒத்த கண்ணனா நீ மோச்சம் போகலாம். ஏசப்பாவோடே நித்தியம் வாழலாம். நரகம் வேணாம், அந்த நரகம் வேணாம். ஏ தையர தையா தையர தையா. அன்னையம் பொண்ணன்ன. இங்க இருக்கிற தங்கச்சிமார் எல்லாரும் தம்பிமாரை பார்த்து இல்ல அண்ணமாரை பார்த்து இங்க இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாரும் பாட போறீங்க. பாடுங்க. அன்னையம் பொண்ணன்ன. உங்க பக்கத்துல இருந்தா கூட பார்த்து பாடுங்க. அன்னையம் பொன். 1-2 பேர் முறைக்கிறான். என்ன பிரதரா? ஆடி பாவி, ஒரே நிமிஷத்துல மாறிட்டேடி அப்படின்னு சொல்லி 1-2 பேர் பாக்குறானுங்க. ரெடி? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். அன்னையம் பொண்ணன்ன மோச்சம் போகும் முன்னே தடையுண்டு பண்ணும் விஷயம் உலகத்தில் உண்டன்னே அப்படின்னு சொல்லி நீங்க யாரை பார்த்து பாடணும்? இங்க இருக்கிற பாய்ஸை பார்த்து பாடணும். இப்ப பாய்ஸ் எல்லாரும் கேர்ள்ஸை பார்த்து அக்கா என் செல்லக்கா பாடுங்க. கவனமா தான் கேளக்கா. சூப்பரா பாடுறீங்க. சாத்தானின் இடரல் தாண்டி மோச்சந்தாம் போகனுங்கா. ரெடி? பாடலாமா? ரெடி? அன்னையம் பொன்னே ஆஹா மோச்சம் போகும் முன்னே தடையுண்டு பண்ணும் விஷயம் உலகத்தில் உண்டன்னே. ஹே ஜிஞ்சித்ரனக ஜிகனக ஜிகனா. ஹே ஜிஞ்சித்ரனக ஜிகனா. கைதடி பாடலாம் எல்லாம். ஜிஞ்சித்ரனக ஜிகனக ஜிகனா. ஹே ஜிஞ்சித்ரனக ஜிகனக ஜிகனா. அக்கா என் செல்லக்கா. பாய்ஸ் எல்லாரும் கவனமாதான் கேளக்கா. சாத்தானின் இடரல் தாண்டி மோச்சந்தான் போகனுக்கா. ஹே ஜிஞ்சித்ரனக ஜிகனக ஜிகனா. ஹே ஜிஞ்சித்ரனக ஜிகனக ஜிகனா. கண்ணோடு கண்ணோ வச்சு பல பாவம் செஞ்சோனா அந்த கண்ணு மோச்சம் போகாது. அத பிடுங்கி போடு, அத பிடுங்கி போடு. ஏ தையர தையா தையர தையா. கண்ணு சரியில்லைன்னா கண்ணாடி போடுவோம். ஆனா பைபிள்ல நான் சொன்ன பிரசங்கம் இல்லை, இயேசு கிறிஸ்து சொல்றாரு உன் கண்ணு உனக்கு இடல் உண்டாக்கல என்ன பண்ணு. ஒருத்தன் சொன்னா அண்ணே என்னைக்கு ஜியோ சிம் வந்துச்சோ அன்னையோட என் பரிசுத்தம் போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ ஜியோ சிம்மோடு நரகத்துக்கு போறதுக்கு பிஎஸ்என்எல் சிம்மோடு எங்க போயிடு. டவரும் கிடைக்காது பெரிய அளவில். ஏர்டெல் சிம்மோடு நரகத்துக்கு போறதுக்கு ஏர்டெல் சிம்மை எடுத்து போட்டு வேற ஏதாவது ஒரு சிம் போட்டு எங்க போயிடு. இல்ல சிம்மே இல்லாம எங்க போயிடு. அந்த பாய் ஃப்ரெண்டோடு நரகத்துக்கு போறதுக்கு அந்த பாய் ஃப்ரெண்டை கட் பண்ணிட்டு எங்க போயிடு. அந்த பாய் ஃப்ரெண்ட் வேணாம். என்னங்க கேர்ள்ஸ் யாரும் பாட மாட்டேங்கிறீங்க? பாடுங்க பார்க்கலாம். அந்த பாய் ஃப்ரெண்ட் வேணாம், அந்த பாய் ஃப்ரெண்ட் வேணாம். ஏ தையர தையா தையர தையா. பாய்ஸ் எப்படி ஒன்றும் குறைஞ்சது இல்லை. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வேணாம். கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுமா? பக்கத்தை பார்த்தாலும் கடைசி வரைக்கும் உருப்படவே முடியாது. ரெடி? அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வேணாம், அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வேணாம். ஏ தையர தையா தையர தையா. கைத்தடி. கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாம மோச்சம் போகலாம். ஏசப்பாவோடே
நித்தியம் வாழலாம். நல்ல கைத்தடி பாடலாம். பாய் ஃப்ரெண்ட் இல்லாம மோட்சம் போகலாம். ஏசப்பாவோடே நித்தியம் வாழலாம். பாய் ஃப்ரெண்ட் வேணாம், அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வேணாம். ஏ தையரதையா தையரதையா அன்னையம் பொன்னென்ன மோட்சம் போகும் முன்ன தடையுண்டு பண்ணு விஷயம் உலகத்தில் உண்டனே. ஜிஞ்சித்ரனாக ஜிகனாக ஜிகனா ஜிஞ்சித்ரனாக ஜிகனாக ஜிகனா அக்கா என் செல்லக்கா கவனமாதான் சாத்தானின் இடரல் தாண்டி மோச்சந்தான் போகனுக்காகே. ஜிஞ்சித்ரனாக ஜிகனாக ஜிகனா ஏ ஜிஞ்சித்ரனாக ஜிகனாக ஜிகனா கையோடு காலும் சேர்த்து பலபாவம் செஞ்சோனா அந்த தேகம் மோட்சம் போகாது. அதை தரித்து போடு, அதை தரித்து போடு. ஏ தையரதையா தையரதையா. அப்போ என்ன உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குதோ அதை என்ன பண்ணுங்க சார். நீங்க வாட்ஸ்அப்போட நரகத்துக்கு போறதுக்கு, இன்ஸ்டாகிராமோட நரகத்துக்கு போறதுக்கு நீங்க என்ன பண்ணிடுங்க, உங்க செல்போன்ல வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்ஸ்டாகிராம் போது உங்களுக்கு எது டிஸ்டர்பன்ஸா இருக்குதோ அதை என்ன பண்ணுங்க, லாங் பிரஸ் பண்ணுங்க. என்ன ஆகும்? அப்படியே உங்களுக்கு காமிக்குது. அன்இன்ஸ்டால கிளிக் பண்ணா அப்புறம் என்ன சொல்லுவோம்? போயிடும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாம் போயிடும். ஆனால் இந்த மீட்டிங் வந்தால் ஏதாவது கிடைக்கும்னு வந்தால் நீங்கள் எல்லாம் போயிடும் இல்லைங்கிறீங்க அப்படிங்கிற நிறைய பேர். ரைட், அப்படி எல்லாம் எழுதுன்னு இருக்கலாம். பிளாக் ஷர்ட் போட்டவங்க யாராவது என் பக்கத்தில் வரலாம். யாராவது இருக்கீங்களா? தில் இருக்கிற பாய்ஸ் என் கூட பக்கத்தில் வரலாம். கேர்ள்ஸ் கூட வரலாம் முன்னாடி. ஏதாவது ஒரு 4 பேருக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் வர 4 பேருக்கு தான். ஃபர்ஸ்ட் வர 4 பேர். வெரி குட். உங்க பேர் என்ன பிரதர்? தில்லுன்னு உடனே பிரதருக்கு சமய அவர் டென்ஷன் ஆயிட்டார். உடனே வந்துட்டார் அவர். இன்னொரு 3 பாய்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னொரு 3 பாய்ஸ். கேர்ள்ஸ் இன்னொரு 4 பேர் வரலாம். எனி கேர்ள்ஸ், ஏதாவது பிளாக்னு இல்லை, ஏதாவது ஒரு 4 கேர்ள்ஸ் 4 பாய்ஸ். வெரி குட். இன்னொரு தம்பி வந்திருக்காங்க. இன்னொரு 2 பாய்ஸ், எனி கலர் ட்ரெஸ். இன்னும் 2 பாய்ஸ் 4 கேர்ள்ஸ், யாராலும் வரலாம். இன்னும் ஒரே ஒரு பாய்ஸ் மட்டும் வரலாம். இன்னும் ஒரே ஒரு, ஓகே 4 கேர்ள்ஸ் வந்துட்டாங்க, அவ்வளோதான், டைம் ஓவர். இன்னும் ஒரே ஒரு பாய் மட்டும் வரலாம். இன்னும் ஒரே ஒருத்தங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, யாராவது ஒரு பாய். ஓகே, வெரி குட். பக்கத்தில் கை கொடுத்துக்கோங்க. உங்க பக்கத்தில் கை கொடு, உங்க ஃப்ரெண்டு பக்கத்தில் கை கொடுத்துக்கோங்க. இல்ல ஏ வாலி பஹனே, கை கொடுனா அவ வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி ரெடி? ஏ வாலி பஹனே. 1-2 பேர் பக்கத்தில் வந்து பையன் என்ன கை கொடுக்க மாட்டேங்கிறான். பக்கத்தில் இல்ல, அந்த 2 பிள்ளைகள் உட்கார்ந்துருக்காளியம்மா. என்ன யாரெல்லாம் உட்கார்ந்துருக்காங்களோ எழுப்பி விட்டுருங்க. ரெடி? பக்கத்தில் ரெடி? ஏ வாலி பஹனே. சூப்பரா இருக்கீங்க இந்த பார்க்கறதுக்கு. எல்லாரும் நல்லா கை தூக்கி ஸ்டாண்ட் அப். வயசானவங்க, முடியாதவங்க, உடம்பு சரியில்லாதவங்க அவங்க மட்டும் உட்காருங்க. மற்ற எல்லாருமே வாலிபர்கள் நினைக்கிற எல்லாருமே, வாலண்டியர்ஸ் எல்லாருமே ரெடி? ஏ வாலி பஹனே, ஏ வாலி பஹனே, நீ ஹாப்பியாயிரு, நீ ஹாப்பியாயிரு. அப்படி திரும்பிக்கோங்க. இந்த வயசுல லைஃப்ல ஜாலியாயிரு, லைஃப என்ஜாய் பண்ணு. ரெடி? ஏ வாலி பஹனே, ஏ வாலி பஹனே, நீ ஹாப்பியாயிரு, நீ ஹாப்பியாயிரு. இந்த வயசுல லைஃப்ல ஜாலியாயிரு, லைஃப என்ஜாய் பண்ணு. உன் ஐஸுக்கு பிடிச்சதா, நான் உன் ஐஸுக்கு பிடிச்சதா சொல்றேன். நீங்க என்னது? கடவுள் பாருங்க, நம்மளை வந்து ரோபோ மாதிரி படைக்கல. நான் கூட நிறைய நேரத்தில் யோசிப்பேன், ரோபோ மாதிரி படைச்சிருந்தார் அப்படின்னா
நீ வந்து ரைட் சைடு தான் போகணும், லெஃப்ட் சைடில் பொண்ணுங்க இருப்பாங்க பார்க்கக்கூடாது, நீ தலை குனிந்தா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு இதாக எடுக்கும். ஆனால் கடவுள் நம்மளை ரோபோ மாதிரி படைக்கலை. கடவுள் நம்மளை நீ இன்ன வேணா என்ன செஞ்சுக்க பண்ணிக்க, ஆனால் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். சொல்லுங்க, ஓ ஐஸுக்கு பிடிச்சத சத்தமா பார்த்துக்கோ. ஓ ஐஸுக்கு பிடிச்சத ஓ ஹார்ட் சொல்றத லிரிக்ஸ் போடுறாங்க, அதை பார்த்து நீங்க பாடலாம். ஓ ஹார்ட் சொல்றத நான் ஒன்னு சொல்லுறேன். இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணுங்க பார்க்கலாம் எல்லாரும். நான் ஒன்னு சொல்லுறேன். அப்படி திரும்பி காடு நியாய தீர்ப்புல ஒருத்தன் சொன்னானாமா, அவன் பேர் கோயில். உன்ன மாதிரி பைத்தியக்காரன் தான் வந்து இந்த மாதிரி வாலிப மீட்டிங்லாம் போவான். நான்லாம் வந்து 60 வயசில் ஆண்டவரை நான் என்ன பண்ணுவேன், நான் டெய்லி சர்ச்சுக்கு வந்து ஆண்டவரே என்னை மண்டிங்கன்னு சொல்லி நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்னு சொல்லி ஜெபம் பண்ணனாமா. உடனே அவன் ஃப்ரெண்டு போய் ஆண்டவர்கிட்ட போய் இப்போ ப்ரேயர் பண்ணனாமா. ஆண்டவர் சொன்னாராமா, அவன் எப்படியா 60 வயசில் ஆண்டவரை 55 வயசில் அவன் உயிர் என்ன செஞ்சிடும், போயிடும். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, இப்போ இல்லைன்னா எப்போன்னு கேளுங்க பார்க்கலாம். இன்னைக்கு திருந்தலன்னா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு திருந்தலன்னா அப்புறம் என்னைக்குன்னு கேளுங்க பார்க்கலாம். பக்கத்தை பார்த்து கேளுங்க, உருப்படன்னு ஆசை இருக்கா இல்லையான்னு கேளுங்க பார்க்கலாம். ரெடி? ஏ வாலிபனே, ஏ வாலிபனே, நீ ஹாப்பியாயிரு, நீ ஹாப்பியாயிரு. இந்த வயசுல லைஃப்ல ஜாலியாயிரு, லைஃப என்ஜாய் பண்ணு. வாய்ஸுக்கு பிடிச்சத சத்தம் இல்ல, வாய்ஸுக்கு பிடிச்சத. இந்த ஈவினிங் காம்படிஷனுக்கு என்ன பாட்டு படிக்கணும்னே மனசுல யோசிச்சுட்டு இருக்கீங்களோ? ஏம்மா அதெல்லாம் அப்புறம் பாடலாமா? உங்களுடைய பிரதான நோக்கமே இன்னைக்கு வந்து இந்த மீட்டிங் அட்டன் பண்ண வந்த மாதிரி இல்லை. இங்கே என்னென்ன பாட்டு படிக்கிறது, மனப்பாடத்தை எப்படி பண்ணுறது, ஃபுல்லாக அதுலேயே ஃபோக்கஸாக இருக்காதிங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்கள், அது அப்புறம் பார்த்துக்கலாம். பக்கத்தை பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். ரெடி? வாய்ஸுக்கு பிடிச்சத பார்த்துக்கோ, வா ஹார்ட் சொல்றத செஞ்சுக்கோ. நான் ஒன்று சொல்லுறேன், காடு நியாய தீர்ப்புல நிறுத்துவா. ஓ ஐஸுக்கு பிடிச்சத பார்த்துக்கோ, ஹார்ட் சொல்றத செஞ்சுக்கோ. நான் ஒன்னு சொல்லுறேன், காடு நியாய தீர்ப்புல நிறுத்துவார். ஏ வாலிபனே, எல்லாரும் கை தூக்கணும். ஏ வாலிபனே. அந்த பின்னாடி சவுண்ட் இன்ஜினியர் 4 பேர், அந்த ப்ளூ கலர் ஷர்ட், யூனிஃபார்ம் ஷர்ட். தம்பி நான் சவுண்ட் இன்ஜினியர், நீங்களும் பக்கத்தில் கை கொடுத்து ஏ வாலிபனே. எல்லாரும் லாஸ்ட் ரோல இருக்கவங்க ஏ வாலிபனே. சூப்பரா இருக்கீங்க இந்த பாக்குறதுக்கு எல்லாருமே நல்லா. ஏ வாலிபனே, நீ ஹாப்பியாயிரு, நீ ஹாப்பியாயிரு. இந்த வயசுல, இந்த வயசுல லைஃப்ல ஜாலியாயிரு, லைஃப என்ஜாய் பண்ணு. இள வயதும் வாலிபமும் மாயையே, இள வயதும் வாலிபமும். இன்னைக்கு பியூட்டி, நாளைக்கு நாளைக்கு எவ்வளோ மேக்கப் பண்ணாலும் அது என்ன செய்யாது, மாறாது. இன்னைக்கு இளைஞன், நாளைக்கு கிழவன். எனக்கு முறை வெள்ள முடி வந்தப்போ வந்து நான் வந்து அந்த முடிவெட்டுற கடையில் போய், பிரதர் ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டேன்னா, ஒன்ஸ் இட் கம்ஸ் அவ்வளோதான் பிரதர். அதுக்கப்புறமா என்ன செய்யாது, நல்ல பைபிள் வசனம் சொல்லுது, இள வயதும் வாலிபமும். எனக்கு இப்போ தான் உங்களை மாதிரி ஒரு 11th 12th படித்த மாதிரி, காலேஜ் படித்த மாதிரி தோணுது. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்படிங்கிறதுக்குள்ள என்ன செஞ்சிடும், உலகம் என்ன செஞ்சிடும், போயிடும். ஒன்ன படைச்சவர இந்த ஏழோம் வயசுல, சொல்லுங்க, ஒன்ன மேல பார்த்து படைச்சவர இந்த ஏழோம் வயசுல. ஒரு சினிமா இன்னைக்கு தேடுறது வாலிபர்களை, ஒரு கிரிக்கெட் டீம் இன்னைக்கு தேடுறது வாலிபர்களை. எவ்வளோ பெரிய பிளேயர் இருந்தாலும், தோனியா இருந்தாலும், சச்சினா இருந்தாலும், வயசு ஆகிட்டுனா வெளியே தள்ளிடுறாங்க.
எவ்வளோ பெரிய படத்தில் நடித்தா கூட வயசாயிட்டு அப்படின்னா அவங்களுக்கு மார்க்கெட் போயிடுது. அரசியல்வாதி தேடுறது வாலிபர்களை, இன்னைக்கு ஆண்டவர் தேடுறதும் உங்களை மாதிரி ஒரு இளைஞர்களை, வாலிபர்களை தான். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்ன படைச்சவர, ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி, ஒன்ன படைச்சவர இந்த ஏழோ வயசுல, ஒன்ன படைச்சவர இந்த ஏழோ வயசுல. அப்படி கண்ணை மூடி ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அப்படி கண்ணை மூடி ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பாருங்க. எல்லாரும் நீங்க இருக்கிற இடங்கள்ல ஒரு டைம் பாஸ்க்காக வந்திருக்கலாம். 1-2 பேர் ஏன் வந்தோன்னு தெரியாம கூட இங்க வந்திருக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை கூப்பிட்டு இங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். இல்ல காம்படிஷனுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். இல்ல எந்த பர்பஸுமே இல்லாம இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கலாம். ஆனா உங்க மேல ஆண்டவர் ஒரு பெரிய பர்பஸ் வச்சிருக்கிறார். ஆண்டவர் உங்க மேல ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். ஒருவேளை உங்களுக்கு இந்த அனுபவம் இல்லை, இதில் ஒரு உடன்பாடு இல்லை அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு பக்கத்தில் உள்ள உங்கள் ஃப்ரெண்டை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க. ஒருவேளை வெளியே நீங்கள் சிரித்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய தனிப்பட்ட அறையில், தனிப்பட்ட இடத்துல நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாவை பார்க்கும்போது உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து எப்படி நீங்கள் யோசிக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த இடத்துல ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். அந்த பின்னாடி ஒரு 4 பேர் மட்டும் நீங்கள் பேசிட்டே இருக்கீங்கம்மா. ஜீசஸ் லவ்ஸ் யூ. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் தம்பி. நீங்கள் தான் என்ன பார்க்குறீங்க, நீங்கள் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் எவ்வளோ சேட்டை பண்ணாலும் ஏசப்பாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். கண்ணை மூடி, அந்த கண்ணாடி போட்டிருக்க தம்பி கண்ணை மூடுமா, கண்ணை மூடி. பக்கத்தில் பேசாத தம்பி கண்ணை மூடுமா. உனக்கு உடன்பாடு எது இல்லைன்னா அப்படியே அமைதியாக உட்காந்துரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்தில் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாது. கண்ணை மூடி ஏசப்பாவை மாத்திரம் நோக்கிப்பார். ஆண்டவர் இடைப்படுகிற நேரம், ஆண்டவர் உங்கூட பேச போகிறார். அடுத்த ஒரு 25-30 நிமிஷம் ஆண்டவர் உன் கூட உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக இருக்க போகுது. கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட மாற்றம் கேளு. ஆண்டவரே, நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன்? என் மேலே என்ன பர்பஸ் வச்சுருக்கிறீங்க? என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு நல்லா படிக்க வர மாட்டேங்குது. எனக்கு எந்த டேலண்ட்டுமே இல்லை. எனக்கு இங்கிலீஷ் பேச வர மாட்டேங்குது. எனக்கு நல்ல மார்க் இல்லை, நல்ல காலேஜ் இல்லை, நல்ல ஸ்கோப் இல்லை, எனக்கு நல்ல சேலரி இல்லை, எனக்கு அப்பா அம்மா பெரிய அளவில் எனக்கு வந்து சப்போர்ட் இல்லை, வீட்டிலே எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னையும் எனக்கு பிடிக்கல. கண்ணை மூடி ஏசப்பாட்ட சொல்லு. எல்லாம் கண்ணை மூடி. ஆண்டவரே, என் கூட நீங்கள் பேசுங்க ஆண்டவர். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. கையிலே ஏசையா, உம்மன்பை ருசி கையிலே ராஜா, உன்னாமம் துதி கையிலே ஏசையா, உம்மன்பை ருசி கையிலே. உயிரான உயிரா, உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, உயிரோடு கலந்தி உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இயேசுவே நீரே என் ஆத்ம நேச, என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீ, என்னையே மீட்க உம்மையே தந்தீ. உம் அன்பிற்கு
இணையில்லையே. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்நாள் முழுதும் உமக்காக. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே ஒரே ஒரு வாழ்க்கை உமக்காக நான் வாழ்வேன். ஆண்டவர் உங்களுடைய எதையும் பார்க்கல, என் வாழ்நாள் ஆண்டவரே உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும், நீர் மாத்திரம் போதும். உங்க சத்தம் கேட்கட்டும். ஆண்டவர் உங்க பக்கத்தில் நிற்கிறார், இயேசு உங்க பக்கத்தில் நிற்கிறார். வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன், யாராச்சும் திறந்தீங்கன்னா உங்களோடு கூட வாசம் பண்ண ரெடியா இருக்கிறார். மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை, கண்டிப்பா நீ வேணும். உன்னை நிறைய பேர் தூக்கி எறிஞ்சிருக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு நீ வேணும். ஆண்டவருக்கு நீ வேணும் தம்பி தங்கச்சி. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவர் உங்க இருதயத்தை பார்க்கிறார். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், ஆண்டவர் உங்க இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவர் உங்க இருதயத்தை பார்க்கிறார். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா ஒருவேளை வாழ்ந்திருக்கிறோமா? வெளியே ஒரு வாழ்க்கை, உள்ள ஒரு வாழ்க்கை. God wants holy. அவர் பரிசுத்தர். அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது பரிசுத்தம் மாத்திரம்தான். உங்களுடைய டேலண்ட் அவருக்கு முக்கியமே இல்லை. உங்களுடைய டைம், உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய காசு, உங்களுடைய பணம் எதுவுமே முக்கியம் இல்லை. அவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் பரிசுத்தமான வாழ்க்கை மாத்திரம்தான். ஒரே ஒரு நிமிஷம் உங்கள் இருதயத்தில் கைகளை வைத்து, ஆண்டவரே நான் அறிந்து செய்த தவறுகளை மன்னிங்க, அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க, துணிந்து செய்த தவறுகளை மன்னிங்க, துணிகரமாக செஞ்ச பாவத்தை மன்னிங்க. உங்களுடைய பரிசுத்த ஆவி என்கிட்ட எடுத்து 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 விடாங்க. எனக்கு நீங்கள் வேணும் சுவாமி. நீங்கள் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை நினச்சி பார்க்க முடியாதப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு நீங்கள் மாத்திரம் போதும்னு சொல்கிறவங்க மாத்திரம் கண்களை மூடி இருதயத்தில் கரம் வைத்து நம்மளை அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, இந்த யூத் மீட்டிங்கில் என் கூட நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவர் இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறார். நீங்கள் ஆக்சிடென்ட் அங்கே யாரும் வரல. ஆண்டவர் உங்கள் மேலே ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். விட்டு கொடுக்கலாமா? தகப்பனே, இந்த அருமையான தம்பிமார் தங்கச்சிமார் உங்களை தேடி வந்திருக்கிறாங்க ஆண்டவர். உங்களை தேடி வந்த யாரும் வெட்கப்பட்டு போனதில்லாப்பா. அவர்களை பார்த்து பிரகாசம் அடைஞ்சார் தான் பைபிளில் வசனம் போட்டிருக்க ஆண்டவர். உங்களிடத்துல வர்ற யாரையும் நீங்கள் புறமே தள்ளுறதில்லை ஆண்டவர். சகையோட வீட்டில் எல்லாமே இருந்துச்சு, ஆனால் இயேசு இல்லை. ஒருவேளை தம்பி தங்கச்சி உனக்கு எல்லாமே இருந்து ஏதோ ஒன்று இல்லை நீ ஃபீல் பண்ணுறியா? ஏசப்பா உனக்கு இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். அவர் இருந்தால் வேற எதுவுமே தேவையில்லைனா கூட உனக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கும். ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கலாமா? பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய கைகளில் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை விட்டு கொடுக்குறோம் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தை போய் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே 30, 60, 100 கிரியேட் செய்யட்டும் ஆண்டவர். எங்களை வெறுமையாய் தாழ்த்தி தருகிறோம். எல்லா மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வெரி குட். எல்லாரும் உட்காரலாம். தேங்க்யூ. இவங்களுக்கு ஒரு நல்ல கைத்தறல் கொடுத்துடலாம் 8 பேருக்கும்.
ஜாஸ்பர் அண்ணனுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாமா? செய்திக்கு நேர கடைசியில் இருக்கிறோம். ஜெனில்குமார் அண்ணனையும் அதே மாதிரி கைத்தட்டி நம்ம வரவேற்கலாம். ஹல்லேலூயா. யாரும் பயந்துக்க வேண்டாம், நம்ம கொஞ்ச நேரத்தில் நம்ம முடிக்க போகிறோம். அப்போ வந்தோடனே நல்ல செய்தி சொல்கிறாரு, ரொம்ப நல்லவருங்கிற மாதிரி நிறைய பேர் பார்க்குறீங்க இல்லையா? எஸ் ஏமே, நான் மறுபடியும் சொல்கிறேன், ஏமே நீங்கள் இங்கே இருப்பது அவருடைய சித்தம். ஏமே, யூ ஆர் so loved by God. ஏமே, நீங்கள் தேவனாலே அதிகமாக நேசிக்கப்படுகிற ஒரு பிள்ளைகள். ஏமே, நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கான அடையாளமே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, யூ ஆர் so precious to me. நீ எனக்கு அவ்வளவு விலையேற பெற்றவன், நீ எனக்கு அவ்வளவு பிடிக்கும், எதுக்காகவும் ஒன்றை நான் விட்டு கொடுக்க போகிறது இல்லை. ஏமே, எப்பேற்பட்டனாலும் ஏமே உன்னை நான் பின்தொடர்ந்து கொண்டே இருப்பேன், உன்னை நான் பயன்படுத்தி கொண்டே இருப்பேன், உன்னை நான் நேசித்து கொண்டே இருப்பேன், உன்னை நான் வணைந்து கொண்டே இருப்பேன், உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பேன், உன்னை நான் ட்ரெயின் பண்ணி கொண்டே இருப்பேன். ஏமே, நான் சொல்றேன், his name is Jesus. அவருடைய பெயர் தான் இயேசு கிறிஸ்து. ஏமே, அந்த இயேசு கிறிஸ்துவை போல ஒரு மனுஷனால நம்மளை நேசிக்கவே முடியாது. என்னுடைய குழந்தை பிறந்த பொழுது இப்போ அவளுக்கு 7 வயசு. என் வயசு என்னன்னு கால்குலேட் பண்ணுறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட், 7 வயசு என் பொண்ணுக்கு. அவள் பிறந்த புதுசில் புது தகப்பன்மார்கள் அப்படி தான் இருப்பாங்க இல்லையா, குழந்தைய தூக்கி கொஞ்சிட்டே இருப்பாங்க. இப்போ வரைக்கும் அவளை அப்படி தான் நான் கொஞ்சிட்டு இருக்கேன். மதுரையில் எங்களுடைய ஃபாதர்களோட சர்ச் கிட்டத்தட்ட 2000 பேர் வருவாங்க. அடுத்து நம்ம பிரசங்கத்துக்கு நான் போகணும். பிரசங்கத்துக்கு போகிற மணி என் ரூமில் உட்காந்து ஜோம் பண்ணி கொண்டு இருந்தேன். அங்கே எல்லாம் டைமிங் பிரகாரம் அந்த கிளாக் ஓடிட்டே இருக்கும், அங்கங்கே எல்லாம் முடிச்சிருவாங்க. அந்த டைமிங் முடிஞ்சோடனே நம்ம கரெக்டாக போகணும். ஏன்னா ஆன்லைனில் சர்வீஸ் போகிறனால சரியான நேரத்துக்கு போகணும். போகிறதுக்கு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் டைம் பார்த்தேன். ஓகே, போகிறதுக்கு 5 நிமிஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி கீழ் மாடியில் என் ரூமில் உட்காந்துருந்த போது என் பிள்ளையை தூக்கி நல்லா கொஞ்சிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு தூங்கிட்டு இருந்த குழந்தைய என் ஒய்ஃப்டிருந்து வாங்கி நல்லா தூக்கி கொஞ்சிட்டு இருந்தேன். குழந்தை இல்லையா, செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சு விட்டுருச்சு. அடுத்த 5 நிமிஷத்தில் அங்கே இருக்கணும் நம்ம. அப்போ தான் அப்படி சுற்றி முற்றி பார்த்தேன். எப்படி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு கடாவை ஆண்டவர் காட்டினவர், அதே போல் நான் சுற்றி முற்றி பார்த்தா ஒரு அயன் பாக்ஸ் கிடந்துச்சு. வேறு வழியே இல்லை, சட்டை மாத்திரக்கு நேரம் இல்லை. டப்புன்னு கலட்டி அதை அப்படியே ஃபுல்லாக அயன் பண்ணி, பெரிய வேலை இல்லை சின்ன வேலை, அதனால இது முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ நல்லா அயன் பண்ணி ஒன்றும் தெரியாத மாதிரி மறுபடியும் போட்டுட்டு அடுத்து பார்த்தா இன்னும் 1 நிமிஷம் இருந்துச்சு. அப்பயும் நான் சும்மா இல்லை, என் பிள்ளைய வாங்கி மறுபடியும் நல்லா கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொடுத்துட்டு தான் நான் பிரசங்கத்துக்கே போனேன். நான் சொல்கிறேன், என் பிள்ளை என்ன செய்யுது என்ன செய்யலை அதுக்காக நான் அதை நேசிக்கலை, என் பிள்ளை என்பதனால நான் நேசிக்கிறேன். எஸ் ஆமென். நான் சொல்றேன், நீ என்ன சாதிச்ச என்ன சாதிக்கல அதற்காக இயேசுவனை நேசிக்கல. ஆமென். நீ அவருடைய பிள்ளை என்பதனால ஆமென் இயேசுவனை நேசித்து கொண்டே தான் இருப்பார். ஆமென். நீ அவங்களுக்கு தொல்லை இல்லை, என் இயேசுவுக்கு நீங்க செல்ல பிள்ளை. ஆமென். நீங்க செல்ல பிள்ளை. God says I love you so much. I love you so much. ஆமென். ஒரே ஒரு நிமிஷம் மாத்திரம் I just want to thank all the Reverend Ayya and all the people who are responsible for this ministry. இந்த கூட்டத்திற்காக ஒழுங்கு செய்த எல்லா ரெவரண்ட்மார்களுக்கும் மற்றும் எல்லா சபை தலைவர்கள் மற்றும் மூப்பர்கள், யூத் லீடர்ஸ், இதை பிரயாசப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் நான் அதிகமாக நன்றி சொல்லுகிறேன். ஆமென். அவங்களுக்காக ஏன் சார்பாக ஒரு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துறீங்களா? நீங்களும் நானும் இங்க இருக்கிறதுக்கு காரணம் அவங்க போட்ட உழைப்பு, அவங்க போட்ட பிரயாசம். எஸ், மை மாம் இஸ் வித் மீ. என்னுடைய அம்மாவும் என்னோடு கூட ஊழியத்துக்கு வந்திருக்கிறாங்க. நான் இப்பொழுது சொல்ல முடியும், நான் இப்பொழுது செய்கிற அத்தனை ஊழியத்திற்கும் காரணம்னா அவங்க ஏறெடுத்த ஜெபம் தான். என்னால் சொல்ல முடியும், அவங்க செய்த ஜெபம் தான் இப்போ என்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலமாக மாறி இருக்கு. யூத் லீடர்ஸ், உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க என்னென்ன ஜெபம் பண்ணீங்களோ எதிர்காலத்தில் அந்த ஜெபம் அவங்க வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டே இருக்கும். Yes, it will work in their life. I mean, ஜெபத்திற்கு மாத்திரம் தான் பாருங்க ஃபியூச்சர்ல டிராவல் பண்ற ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. Amen. Your prayer will travel to your future. Yes, ஃபியூச்சர்லயும் ஆமென் ஒருத்தர் செய்த ஜெபம் கிரியை செய்து கொண்டே இருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு 200 வருஷம் முன்னாடி இந்திய தேசத்தில் இப்படி சபைகளே கிடையாது இல்லையா? நம்ம இப்ப சபையில் உட்கார்ந்து உண்மையான தேவனை இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம்னா ஏதோ ஒரு மூலையில எங்கேயோ ஒரு நபர் செய்த ஜெபம் இப்பொழுதும் நமக்காக கிரியை செய்து கொண்டே இருக்கு. Yes, amen. Whatever you pray, amen, that prayer travels to the eternal realm and it will travels to the future and it will accomplish and will keep accomplishing what it has been purposed for. Amen. Praise God. So இன்றைக்கு without taking much time, I just want to get into the word of God. நம்ம சீக்கிரமா ஒரு கர்த்தருடைய வார்த்தை நம்ம பார்க்க போறோம். Amen. நீங்க உப்பா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் இப்போதைக்கு தெரிந்திருக்கும். அதை குறித்து தான் பாடி இருக்கீங்க, டெஸ்ட் எழுதி இருக்கீங்க, நிறைய காரியம் பண்ணிருக்கீங்க, என்ன காட்டிலும் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும். But we are going to read that word. மத்தேயு 5வது அதிகாரம்
13வது வசனம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்து என்னோட கூட வாசிங்க. இல்லை பைபிள் கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னோட கூட சேர்ந்து நீங்கள் பைபிளில் வாசிக்கலாம். சரியா? இல்லை பாஸ்டர் எனக்கு தமிழ் தெரியாது, ஐ ஆம் இங்கிலீஷ் மீடியம் அப்படி இப்படின்னீங்கன்னா இங்கிலீஷில் வாசிக்கலாம். ஓகே, அதில் NIV HIV நிறைய டிரான்ஸ்லேஷன் இருக்கும். பட் வாட் எவர் இட் மே பி நீங்கள் என்னோட கூட சேர்ந்து வாசிக்கலாம். ஓகே, குஜராத்தி மராத்தி நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஓகே, மத்தேயு 5வது அதிகாரம் 13வது வசனம் நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. இதை சொல்லுகிறது யார் என்று சொன்னா, அண்ட சராசரத்தை படைத்த இயேசு சொல்றாரு, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். ஆமென், பிரைஸ் காட். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். நம்ம சோஷியல் இந்த நம்முடைய இந்த காலகட்டத்தின்படி இந்த வசனத்தை நாம் அணுகக்கூடாது. இயேசு எந்த காலத்தில் சொன்னாரோ அந்த காலத்தில் உப்புனா என்னன்னு நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இந்த கால உப்பு மாதிரி கிடையாது. இப்போனா உப்புன்னு நிறைய ஏமாத்துறாங்க இல்லையா? பிங்க் சால்ட்டுன்றாங்க, பாகிஸ்தான் மைன்லேருந்து வந்ததுன்றாங்க, எங்கேயோ ஆட்டையை போட்டுட்டு என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லையா? எஸ், ஐ மீன் உப்புனா இட்ஸ் ஸோ காமன், ரொம்ப காமனானது, இல்லை ரொம்ப விலை மலிவானது, ரொம்ப சீப்பானது, அந்த மாதிரி தான் நமக்கு இந்த உப்பை தெரியும். ஆனால் இயேசு சொன்ன காலகட்டத்தில் பாருங்க, salt was called as white gold. ஒயிட் கோல்ட் என்று சொல்லி அழைக்கப்படுகிற அளவுக்கு சால்ட் என்பது, அந்த உப்பு என்பது மிக மிக விலையேற பெற்றது. I mean, it was so precious. அப்ப இயேசு கிறிஸ்து you are a salt அப்படின்னு சொல்றாருன்னா அவர் என்ன சொல்றாரு? மகனே, you are so precious to me. நீ விலையேற பெற்றவன் என்று இயேசு சொல்லுகிறார். Amen. நீ விலையேற பெற்றவன் என்று இயேசு சொல்லுகிறார். That was the meaning. Amen. That Jesus was proclaiming it. இயேசு அங்க அறிக்கையிட்டதுக்கு மூலாதார காரணமே என்னன்னா, நீ விலையேற பெற்றவன், இந்த பூமியில நீ விலையேற பெற்றவன். You are so precious. நல்லா கவனிங்க, உங்க விலை மதிப்பு யாருக்கு தெரியுமா? உங்களை படைத்தவருக்கு தான் உங்க விலை மதிப்பு தெரியும். உங்களை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, அவருக்கு மாத்திரம்தான் நீங்க எவ்வளவு பிரஷியஸ்னு அவருக்கு மாத்திரம் தான் தெரியும். இங்க ஒரு சில பேர் சொல்லலாம், அண்ணே என் வீட்டில் கூட என்னை ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்றாங்க, நான் சமுதாயத்தால் ஒதுக்கப்படுறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சரியா அவங்க அணுகிறதுல என்ன ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றாங்க. நான் சொல்றேன், அவங்களுக்கு உங்க வேல்யூ தெரியாதுங்க. உங்களை படைச்ச இயேசுவுக்கு தான் உங்க வேல்யூ தெரியும். அவங்களால நீங்க இந்த உலகத்துல இல்ல, இயேசுவால தான் நீங்க உலகத்துல இருக்கிறீங்க. என் ரூமுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இல்லை எங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கார் இருக்கு, ஒரு பைக் இருக்கு. அங்கே நான் புல்டோசரை நிறுத்தி வைக்கல, ரோட் ரோலரை நிறுத்தி வைக்கல. காரணம் என்ன? எது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை தான் நான் என் வீட்டில் வைக்கிறேன். இன்னொரு வகையில் சொல்கிறேன், என் வீட்டில் இருக்குன்னா அது நான் யூஸ் பண்ணுற பொருளாக இருக்கும். நான் சொல்கிறேன், இந்த பூமியும் நிறைவும் கர்த்தருடையது, இது சாத்தானுடையது இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பூமி ஏன் சொத்துடா. எஸ், இந்த பூமியின் நிறைவு கர்த்தருடையது. இந்த பூமியில நீ இருக்கிறனா நான் பயன்படுத்த போறேன்னு அர்த்தம். Hallelujah. I'm going to use you. Yes, I'm going to use you. உன்னை நான் பயன்படுத்தும்படியாக தான் இந்த பூமியில உன்னை நான் படைத்திருக்கிறேன். Yes, you are here to be used by God. நீ தேவனால பயன்படும்படியாக தான் ஆண்டவர் சொல்ல, I am just going to use you. நான் உன் மேல வச்சிருக்கிற திட்டம் சாதாரண திட்டம் அல்ல, பெரிய திட்டம் உன் மேல வைத்திருக்கிறேன். நீ ஏன் கரத்துல இருந்தாதான் நான் எதற்காக பயன்படுத்தி உன்னை உண்டாக்குனேனோ அதற்கு ஏற்ற வண்ணம் உன்னை நான் பயன்படுத்த முடியும். Amen. Amen. நான் சொல்றேன், Amen. God has a greater plan for you. Amen. God has a greater plan for you. உங்களுக்காக பெரிய 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 திட்டத்தை என் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீ எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் இல்லையா? நம்ம கைரேகை இருக்கு இல்லையா? இந்த ஃபிங்கர் பிரிண்ட். உலகத்தில் 750 கோடி இருக்காங்க. நம்ம இந்த பிரசங்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஒரு 10 கோடி பேர் பிறப்பாங்க. ரைட்? அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு ஒன்று இல்லையா? ரைட்? ஆனால் அத்தனை கோடி பேர்லையும் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒருத்தருக்கும் கிடையாது. எஸ், ஐ மீன் God doesn't make photocopies. இந்த கொக்கோ கோலா பாட்டில்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பொதுவாக ஆண்டவர் மேனுஃபேக்சர் பண்ணுறதில்ல, ஸ்பெசிஃபிக்காக அவருடைய சித்தப்படி டிசைன் பண்ணி மைன்யூட்டா இயேசு கிறிஸ்துவங்களை வடிவமைத்திருக்கிறார். You are designed by God. Amen. To fulfill his purpose. அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும். இன்னொரு வகையில் சொல்றேன், அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஆண்டவர் எதுக்கு தெரியுமா வைத்திருக்கிறாரு? மகனே, இந்த ஒரு காரியத்தை ஒன்னை தவிர இந்த உலகத்தில் யாராலையும் செய்ய முடியாது.
Amen. You are here to fulfill that purpose. இந்த காரியத்தை நிறைவேற்றும்படியா, இந்த காரியத்தை சாதிக்கும்படியா, இந்த காரியத்தை இந்த உலகத்தில் நீ செய்யும்படியா உலகத்துல ஒருத்தனும் இல்லை, ஒன்னால மாத்திரம்தான் அதை செய்ய முடியும். You are so precious as the salt. Hallelujah. இந்த salary அப்படி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ரைட், வீட்டில் salary வந்தால் தான் கொண்டாட்டமே இல்லையா? ரைட், அப்பா அம்மாலாம் salary வாங்குவாங்க. நிறைய பேர் ஒர்க்கிங் யூத்ஸும் இருப்பீங்க. ரைட், நிறைய எக்ஸ் யூத்தும் இருக்கீங்க பார்க்குறேன். ஏமேன், கர்த்தருக்கு சோத்திரம். ஏமேன், நம்மளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் சொல்லிட்டேன், நம்மளையும் சொல்லிட்டேன், சரிங்களா? ரைட், ஏமேன், பிரைஸ் காட். இந்த salary-ங்கிற வேர்டு இட் கம்ஸ் ஃப்ரம் த வேர்ட் சால்ட். எஸ், இது காமனாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான். ரைட், அந்த காலத்து ரோமன் சோல்ஜர்ஸ்க்கு, அந்த ரோம படை சோல்ஜர்ஸ்னா தான் புரியும். நான் ஏதாவது சொல்லி புரியும் அண்ணே என்னண்ணே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, யூத் மீட்டிங்கிறத நானும் மறந்துட்டேன். கர்த்தருக்கு சோதரம். சோல்ஜர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சேலரியாக எதை கொடுப்பாங்கன்னா சால்ட்டை தான் கொடுப்பாங்க. தே எக்ஸ்சேஞ்ச் இட் வித் எவ்ரி திங். எதற்கு அந்த சால்ட்டை கொடுத்தா அவங்களுக்கு துணி கிடைக்கும், அந்த சால்ட்டை கொடுத்தா அவங்களுக்கு பொருள் கிடைக்கும். அந்த சால்ட்டை தான் அந்த சோல்ஜர்ஸுக்கு தருவாங்க. காரணம் என்னன்னா, வித் த சால்ட் யூ கேன் ட்ராவல் மைல்ஸ். அநேக தூரத்தை கடக்கணும்னா உங்களுக்கு சால்ட் தேவை. அந்த சால்ட்டை வச்சு தான் நீங்கள் ஒரு உணவை என்ன செய்ய முடியும், பதப்படுத்த முடியும், ப்ரிசர்வ் பண்ண முடியும். ரெஃப்ரிஜிரேட்டரில் நம்மலாம் வைக்கிறாங்க இல்லையா? நிறைய பேர் பார்த்தா ஆமாம் ஆமாம் ஆமாண்ணே இப்போ தான் தீர்க்க தரிசனம் வருது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இல்லையா? ஒரு குழம்பை ஞாயிற்றுக்கிழமை வச்சா அதை சுண்டை வச்சு கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்துற மாதிரி அது வரைக்கும் சூடு பண்ணுற வீடெல்லாம் இருக்குது. ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த காலத்தில் இதெல்லாம் கிடையாது இல்லையா? ரைட், அவங்க உப்பை தான் பயன்படுத்துவாங்க. உப்பு போட்டு ஒரு உணவை ப்ரொடெக்ட் பண்ணாதான், ப்ரிசர்வ் பண்ணாதான் அவங்களால நிறைய ட்ராவல் பண்ண முடியும். நிறைய ட்ராவல் பண்ணவங்கனால தான் நிறைய ஜெயிக்க முடியும். எஸ், நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். எஸ், ஆமென். இப்போ சொல்கிறேன், கர்த்தர் சொல்கிறார், யூ ஆர் தட் சால்ட். ஹல்லேலூயா. நீதான் அந்த சால்ட். ஆமென். உனக்கு புதிய எல்லைகளை நான் வைத்திருக்கிறேன். ஆமென். புதிய புதிய இடத்துக்குள்ள நீ போக போற. புதிய புதிய இன்ஃப்ளூயன்ஸ் இந்த உலகத்துல நீ தான் பண்ண போற. யூ ஆர் தட் சால்ட். ஹல்லேலூயா. நீ தான் அந்த உப்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். இந்த சால்ட்டை எதுக்கு பயன்படுத்தும்? டு மேக் கவனன்ட். எஸ், அந்த சால்ட் கவனன்ட்டை பண்ணிட்டா நமக்கு பைபிள் படிக்கிறதுக்கு நேரம். ஒரு சில பேர் எழுதுறீங்க, நீங்கள் வீட்டில் எடுத்துரு. 2 Chronicles 13:5. ஏமேன், அதில் கவனன்ட் ஆஃப் சால்ட், தமிழ் பைபிள் இல்லை, இங்கிலீஷ் பைபிளில் கவனன்ட் ஆஃப் சால்ட் என்று இருக்கிறது. தமிழ் பைபிளில் மாறாத உடன்படிக்கைன்னு இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? உடன்படிக்கை பண்ணுறதுக்கு சால்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. அந்த சால்ட்டை பயன்படுத்திட்டா அந்த கவனன்ட் மாறவே மாறாது. புரியுற மாதிரி சொல்கிறேன். நாட் ஒன்லி யூ ஆர் ப்ரெஷியஸ், யூ ஆர் ஆனரபிள். எஸ், யூ ஆர் ஆனரபிள். நான் சொல்றேன், உலகத்துல ஒருத்தர் உங்களை மதிக்காட்டியும் God is honoring you. ஆமென். கர்த்தர் உன்னை கனம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உன்னை கனம் பண்ணி கொண்டு இருக்கிறார். நான் உனக்கு சொல்றேன், ஆமென், என் வயசை சொல்ல போறதில்ல. ஆமென். அது கர்த்தருக்கு சோத்திரம். எப்போ டைனோசர் காலத்துலேருந்து இருக்கார் அப்படின்றவீங்க. அதனால நான் வேணா ஒன்று சொல்கிறேன். எத்தனை பேர் ஜாஸ்பர் அண்ணா எடுத்த வர்ஷிப் ரொம்ப நல்லா இருந்துச்சு? அவங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை கைத்தட்டலை நம்ம கொடுக்கலாமா? ஆமென். ஐ சிம்பிளி என்ஜாய். எஸ், ஆமென். அவங்கள விட எனக்கு வயசு ஜாஸ்தி. ஓகே, ஸோ God is good. நான் சொல்கிறேன், என் அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். இந்த உலகம் ஒருத்தனை பயன்படுத்தி தூக்கி எறியும். The world will use and throw you. ஆனால் கர்த்தருக்கு ஒரு பழக்கம் உண்டு. அவர் தூக்கி எறிந்ததை எடுத்துக்கொண்டு வந்துதான் தன்னுடைய நாம மகிமைக்காக அவர் பயன்படுத்துவார். எஸ், அவர் பயன்படுத்துவார். ஆமென். சிறியவனை எளியவனை குப்பையிலிருந்தும் புழுதியிலிருந்தும் தூக்குறாரா? ஆமென். I don't know what condition you are. எந்த சூழ்நிலையில் நீ இருக்கன்னு தெரியல. ஆமென். அவர் இறங்கி வந்து தூக்குவார். ஆமென். அவர் இறங்கி வந்து தூக்குவார். எஸ், ஹல்லேலூயா. ஆமென். என் பொண்ணு டிச்சில் விழுந்துட்டா நான் டிச்சுன்னு பார்க்க மாட்டேன். டிச்சை காட்டில் எனக்கு பொண்ணு முக்கியம். எஸ், ஆமென். அந்த அசுத்தத்தை காட்டிலும் எனக்கு பொண்ணு முக்கியம். அசுத்தம் எனக்கு பிடிக்காதுதான், ஆனால் அதை காட்டிலும் வேல்யூபிள் இஸ் மை டாட்டர். ஆமென். நான் சொல்றேன், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த பாவ சேற்றில் இருந்தாலும் சரி, என் இயேசு இறங்கி உன்னை தூக்குவார். ஆமென். அவரால் மாத்திரம்தான் உன்னை சுத்திகரிக்க முடியும், உன்னை சுத்தப்படுத்த முடியும், உன்னை மாற்ற முடியும், உன்னை கனப்படுத்த முடியும். Only God can make you honorable. Amen. Only Jesus can make you honorable. You are the salt. அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் கனம் பண்றேன்.
Yes, I am honoring you. Amen. I am honoring you. Amen. You are honored by God. Amen. You are honored by God. You might have been rejected by the world, but let me tell you, you are selected by God. உலகத்தால நீ புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா நீ தேவனால தெரிந்தெடுக்கப்பட்டவன். ஆமென். தேவனால தெரிந்தெடுக்கப்பட்டவன். Amen. Third, salt எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, Amen, sacrificesக்கு, right? Sacrifices, நிறைய பலிகள் இருக்கும் இல்லையா? Amen. நிறைய பேர் அதை பக்கம் தலை வச்சு படுத்திருக்க மாட்டாலே. லேவியராகமா ஆஹா, Amen, குடலை எடு, அதை பொசுக்கு நசுக்குங்குது, ஆஹா நமக்கே மண்டக்காயுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை பக்கம் படுத்திருக்க மாட்டீங்க. But when you read it, Amen, அந்த பலிகள்ல ஆண்டவர் சால்ட்டை யூஸ் பண்ண சொல்றார். இன்னொரு வகையில சொல்ல போனா, you are the salt அப்படின்னா என் ஊழியத்துல ஸ்பிரிச்சுவலா உன்னை நான் பயன்படுத்துவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Yes, hallelujah. Not just for the success of the world, உலகத்திலும் உனக்கு சக்சஸ் தருவார், ஆனா அதை காட்டிலும் மேலாக ஸ்பிரிச்சுவல் சக்சஸ் ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். Hallelujah. I'm going to involve you in my ministry, in my worship. மகனே, உன்னை என்ன ஆராதிக்கிறவனா, ஆமென், எனக்கு ஊழியம் செய்கிறவனா, ஆமென், விலையேற பெற்றவனா உன்னை நான் மாற்றுவேன். Hallelujah. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு சிலரை பார்த்து சொல்றாரு, உன்னை என் ஊழியத்துல பயன்படுத்த போறேன். Amen. You are going to preach the word. Amen. You are going to proclaim the gospel. Amen. You are going to take Jesus to the whole world. முழு உலகத்திற்கும் நீ இயேசுவை சுமந்து செல்ல போற. Because you are the salt. Amen. Amen. ஏன் ஆண்டவருக்கு கெஸ் பண்ண தெரியாது பாருங்க. You will be salt ன்னு சொல்லல, you may be salt ன்னு சொல்லல. அவர் சொன்னா சொன்னதுதான், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். Amen. அந்த தேவன் சொல்றாரு, you are the salt. Oh, hallelujah, hallelujah, hallelujah. Let me tell you, Amen, நான் பயோடெக்னாலஜி தான் படிச்சிருக்கேன். அதனால் நிறைய டேர்ம்ஸ் கொஞ்சம் தான் படித்தேன். ஆனாலும் இந்த மண்டை கருவம் இருக்கு இல்லையா, நம்ம படிச்சிருக்கோம், அதை ஏன் வீணாக போகணும்? இதை நம்ம கிராமத்தில் எங்கேயா சொல்ல முடியுமா, இல்லை பெரியவங்க சொன்னால் கேட்பாங்களா? நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்லி அசத்தலாம் நிறைய மண்டையில் ஓடுது. அதனால் நான் உங்களை பார்த்து டார்ச்சர் பண்ண போகிறதில்ல. நிறையா என்னை விட நிறைய படித்தவங்களாம் அங்கே இருப்பீங்க. எஸ், ஆமென். பட் லெட் மீ டெல் யூ, ஆமென், சால்ட், யூ ஆர் த சால்ட்னா. ஓஷன் ஃபுல்லாக சால்ட் இருக்குங்க, ஆனால் எல்லாம் சால்ட் ஆகிறது இல்லை. எஸ், எந்த தண்ணி ஓஷன்லேருந்து செப்பரேட் ஆகி ஒரு பாண்டில், தமிழில் பத்தின்னு இருக்கு, இங்கிலீஷில் பாண்ட் இல்லையா, ஒரு சின்ன அந்த பாண்டுக்குள்ள அடக்கி வைக்கப்படுதோ அந்த தண்ணி தான் சால்ட்டாக மாறுகிறது. ஹல்லேலூயா. லெட் மீ டெல் யூ, நீ உலகத்தோடு கலந்திருக்கும் போது அல்ல, ஏமே நீ தேவனுக்காக பிரித்தெடுக்கப்படும் பொழுது you become a salt. Hallelujah. Amen. You cannot mix up with the world and expect God to use you as a salt. Yes, ஆண்டவர் சொல்றார், நீ ஓஷன்ல இருந்துட்டு சால்ட்டா இருக்க போறது இல்ல. ஆமென். பாண்டுங்கற என் ராஜ்யத்துக்குள்ள உன்னை நான் வைக்க போறேன், உன்னை நான் ப்ராசஸ் பண்ண போறேன், உன்னை சால்ட்டா நான் பயன்படுத்த போறேன். ஆமென். ஹalleluya. 2 கொரிந்தியர் 5:17 எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் இல்லையா? ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு மொழிபெயர்ப்பில் இவ்வாறாக சொல்லுது, you become a new breed that world has ever seen. உலகம் பார்த்திராத ஒரு வகையாக நீ மாறுகிறாய் என்று அவர் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. கவனிங்க, கவனிங்க, listen, listen, listen. Yes, amen. இந்த செப்பரேட் பண்றதுனா என்னன்னு, what should I do, நான் என்ன பண்ணணும் இந்த ப்ராசஸ்க்கு அப்படி நீங்க என்கிட்ட கேட்பீங்கன்னா, நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்லை. அதுதான் கர்த்தருக்கு, அதுதான் ஒரு நற்செய்தி. ஏமேன். ஒன்னே ஒன்று பண்ணணும். என்னன்னா, ஏமேன், ஆண்டவரே என்னை முழுசா விட்டு கொடுக்குறேன்னு சொல்லுங்க, அவர் உங்களை பிரித்தெடுப்பார். ஹalleluya. It is a work of God. ஏமேன். இது கர்த்தர் மாத்திரமே செய்ய முடிகிற காரியம். ஏமேன். இது பிரீச்சரால பண்ண முடியாது, சைக்காலஜிஸ்டால பண்ண முடியாது, ஏமேன், பியூட்டிஷியனால பண்ண முடியாது. ஏமேன். இயேசு ஒருவரால மாத்திரம் தான் பண்ண முடியும். ஆமென். அதுக்கு வசனம் சொல்றேன். ஆமென். எசேக்கியேல் 36 ஆமென் 25 26 உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்கள் எல்லா நரகலாங்களும் விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். ஆண்டவர் போய் சுத்தமாயிட்டு வான்னு சொல்லல, எஸ், தீட்டுன்னு சொல்லல நம்மள. இஸ் இட் நாட் a good news? ஆண்டவர் சொல்ல, நீ எப்படி இருக்கிற அப்படியான்ட்டவா, நான் உன்னை சுத்தம் பண்ணிக்கிறேன். எஸ்,
ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தராரு. எஸ் மகனே மகளே, நீ ஏன்ட்ட வரும் பொழுது உன் சிந்தனையை நான் சுத்தம் பண்ண போறேன், என் ரத்தத்தால உட நான் கழுவ போறேன். எஸ் ஆமென். you are going to become clean. I'm going to make you clean. நான் உன்னை சுத்தமாக்குவேன், நீ சுத்தமாவ. ஹalleluya. இது நீ ஒன்றும் பண்ண தேவையில்லை, இது உன்னால பண்ண முடியாது. எந்த ஒரு பியூட்டிஷியனால நல்ல ஃபாரினர் மாதிரி மேக்கப் போட்டு விட முடியும் இல்லையா? ரைட். உங்க வெளி பிரகாரத்தை மாற்ற முடியும். ஒரு சைக்காலஜிஸ்டால ஒரு சில அறிவை மாற்ற முடியும். எஸ். ஆனால் இயேசுவால மாத்திரம் தான் இந்த ஆவியின் மாற்றத்தை கொடுக்க முடியும். ஹalleluya. no psychologist can give it. எந்த ஒரு சைக்காலஜிஸ்டாலையும் இதை செய்ய முடியாது. ஆவியான தேவனால மாத்திரம் தான் ஆவியின் மாற்றத்தை கொடுக்க முடியும். ஹalleluya. let me tell you, இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட சொல்ல போறீங்க, ஆண்டவரே என்னை சுத்தமாக்குங்க, என்னை முழுசா நான் விட்டு கொடுக்குறேன், அல்ல என்னை முழுசா நான் விட்டு கொடுக்குறேன். ஆமென். அது மாத்திரம் நீங்க சொன்ன போது, Lord I come into your presence. ஆமென். உங்களுடைய பிரசன்னத்துக்கு நேரா வர்றேன், அப்பா என்னை மாற்றுங்க. ஆமென். நான் சொல்றேன், எஸ் ஆமென், எவ்வளோ பெரிய பாவியையோ, ஹalleluya, ஆமென், அவர் மாற்றுவதற்கு நல்லவர், அன்பானவர், வல்லவர், சித்தமுள்ளவர். ஹalleluya. குஷ்டரோகி போய் கேட்குறான், என்ன உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும்ன்றான். அவர் சொல்றாரு, எஞ்சி போட மரியாதை அப்படி நான் சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரு? எஸ், சித்தம் உண்டு, சுத்தமாக. அந்த சித்தம் உண்டுங்கிற கிரேக்க வார்த்தை மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குன்னா, அந்த வார்த்தையோட அர்த்தம், நீ சுத்தமாகிறத நான் அதிகமாக விரும்புகிறேன். ஆமென். நீ சுத்தமாகிறது எனக்கு ஆழப்பெரிய சந்தோஷத்தை, அளவில்லாத சந்தோஷத்தை எனக்கு கொடுக்குது. ஹalleluya. உங்களை சுத்தப்படுத்துறது அவருக்கு சந்தோஷம். ஹalleluya. அவருக்கு சந்தோஷம். ஆமென். இது இயேசுவை பற்றி உங்களுக்கு தெரியாது. எஸ் ஆமென். அவருக்கு போகும்போதே தகப்பனுக்கு தெரியும், கண்டிப்பாக அது உருப்படாது, எனக்கா திரும்ப வரும்ன்ட்டு. யாரு? ரெண்டாவது அவனை போச்சு பார்த்தீங்களா, சொத்தெல்லாம் வாங்கிட்டு எப்படி இருந்தாலும் ரிட்டர்ன் வரும்னு தெரியும். காரணம் உன்னால் சமாளிக்க முடியாது. எஸ் ஆமென். பிரைஸ் காட். அவன் வந்தான், வந்து ஏதோ அடி உழுன்னு பார்த்தா போடுற செலிப்ரேஷனை. ஹalleluya. நான் சொல்றேன், he will not tolerate you, he will celebrate you. மனம் திரும்புகிறவனை அவர் சகித்து கொள்றதில்ல, அவர் கொண்டாடுகிறார். Hallelujah. You will become God's celebrity when you come back to the presence of God. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Amen. என் அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன், கெட்ட குமாரர்களுக்கு தான் தெரியும் தகப்பன் எவ்வளவு நல்லவர்ன்ட்டு. எஸ் ஏமன். நான் மூத்த குமாரனா இருக்க விரும்பல. ஏமேன். ஹalleluya. எனக்கு தெரியும் என் தகப்பன் எவ்வளவு நல்லவர்னு. ஏமேன். எனக்கு செய்தவர் ஏமேன் உனக்கு செய்வதற்கு அதிக உண்மையுள்ளவர். ஏமேன். அதிக உண்மையுள்ளவர். Hallelujah. He separates you and purifies you. Amen. He separates you and purifies you. Amen. Praise God. அந்த வசனம் தொடர்ந்து சொல்லுது பாருங்க, 26, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து. ஆண்டவர் என் இருதயத்தை கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, அந்த நல்ல இருதயத்தை நான் வாங்கிட்டு ஏமேன் உனக்கு நல்ல இருதயத்தை நான் கொடுக்க போறேன். அந்த மொசடு புடுக்கிற அந்த சுபாவம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாய் கொழுப்பு, ரைட், அந்த மேட்டிமை, அந்த கெத்து, எஸ், அந்த தேவையில்லாத அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் சொல்றாரு, அதையெல்லாம் நான் எடுத்துட்டு ஆமென் உன் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் என்னால் மாற்ற முடியும். Only I can do it. எஸ், உனக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் உள்ள புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்க மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். Oh, I feel the glory of God. Yes, hallelujah, hallelujah. அப்ப ஆண்டவர் ஒண்ணே தான் சொல்றாரு, நீ விட்டு கொடுத்தா போதும் மகனே. எஸ், நீ விட்டு கொடுத்தா போதும் மகளே. ஏமேன். அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணராத அந்த இருதயம் இருக்கு பாருங்க, பாவம் செஞ்ச அந்த கில்ட் ஆகாத அந்த இருதயம் இருக்கு பாருங்க, அந்த கல்லான இருதயம், அந்த இருதயத்தை ஆண்டவர் சொல்றாரு, அதை ஒருத்தனாலையும் கை வைக்க முடியாது, ஒன்னால உன்னை மாத்திக்க முடியாது. எஸ், நீ ஏங்கிட்ட வா. ஏமேன். கம் 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 கம். எஸ், நீ ஏங்கிட்ட வா. ஏமேன். தகப்பனாகி இயேசு ஏங்கிட்ட வா. உன் கல்லான இருதயத்தை நான் எடுத்துட்டு. ஹalleluya. ஏமேன். நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு சில சுபாவத்தை ஆண்டவர் மாற்ற போறார். ஏமேன். ஒரு சில பாவ பழக்கம் நீ தேடியும் இருக்க போறது இல்ல. எஸ், ஒரு சில அடிக்ஷன்ஸ் என் ஆண்டவர் இன்னைக்கு உடைக்க போறார். ஏமேன். You are not going to be in the ocean, you are going to be separated unto God to be used as salt. ஏமேன். தேவனுக்காக உப்பாக பயன்படும்படியாக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததியாக நீ இருக்க போகிறார். ஹalleluya. ஆமென். ஆமென்.
Amen. The salt are pure. Yes, the pure. Hallelujah. And the purification ஆண்டவர் கட்டளை இடுகிறார். Amen. Praise God. Second, the property of a salt is, amen, not only to be pure. Amen. It preserves. It preserves. Oh, hallelujah. Amen. எந்த கெட்டு போகிற தன்மையும் அந்த உப்புல இல்ல. Amen. இன்னொரு வகையில சொல்றேன். Hallelujah. If you want to make a difference, you have to be different. நீ வித்தியாசத்தை உண்டு பண்ணணும்னா முதல்ல நீ வித்தியாசமானவனா இருக்கணும். ஆமென். வித்தியாசமா உன்னை வெளிப்படுத்தணும். ஆமென். அப்பொழுதுதான் உன்னால வித்தியாசத்தை கொண்டு வர முடியும். ஹalleluya. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை வித்தியாசமானவனா மாத்த போறேன். எஸ், ஹalleluya. ரெண்டாவது நீ செய்ய போற, உன்னை வித்தியாசப்படுத்தி நீ காண்பிக்க போற. ஒரு ஆமென் சொல்லுகிறவங்க மாத்திரம். எஸ், ஹalleluya, ஹalleluya. அண்ணா என்னால் விட முடியல. எஸ், ஆண்டவர் பார்த்துக்குவாருப்பா. எஸ், நான் உன்னை நம்பி நான் சொல்லலை விடுதலை ஆவன்னு சொல்லி, நான் ஆராதிக்கிற இயேசுவை நம்பி சொல்கிறேன். ஏமேன். அவரால் செய்ய முடியாத காரியம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. சகேயுன்னு ஒருத்தன் ஒள்ளு பிடிச்சவன் இருந்தான் பாருங்க. எஸ், கூட்டு தான் போனார். உன்னை புரட்டி எடுப்பேன்லாம் சொல்லலை. சும்மா நடந்து போயிட்டு இருந்தாரு. வாங்குறவன் கொடுக்கிறவனா மாறிட்டான். Yes. Amen. Consumer, contributor மாறிட்டா. Yes, amen. You are not going to be a consumer. You are going to contribute good things to the world. Amen. Good things to the kingdom. Hallelujah. Preserve. Oh, preserve. Oh, hallelujah. கெட்டு போகாதபடிக்கு. Yes, கெட்டு போகாதபடிக்கு. Amen. தண்ணி எடுத்துகிட்டு வந்து மாற்றிட்டோம் இல்லையா, அந்த பாண்டில் இருக்குது. மறுபடியும் அதை கொண்டு போய் ஓஷனில் கொட்டிட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து என்ன செய்ய முடியாது, ஊற்றி விளையாடிட்டு இருக்க முடியாது இல்லையா. எஸ், யூ ஹேவ் டு ஸ்டே. ஆமென். எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஐ வாண்ட் டு ஸ்டே. ஆமென். ஹalleluya. ஆமென். பி இன் த சர்ச், பி வித்தின் தட் லிமிட்டேஷன். ஆமென். ஹalleluya. நான் சொல்கிறேனே, கர்த்தர் உங்களை லிமிட் பண்ணலை. அவருடைய லாஸ் எல்லாம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. காரை ஒருத்தன் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு, அதில் நீ பெட்ரோலை ஊற்றணும், என்ன ஊற்றக்கூடாது, கோகோ கோலா ஊற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். இல்லை, நீ பொய் சொல்கிற, எனக்கு கொக்கோ கோலா தான் பிடிக்கும், அதை தான் நான் ஊற்றுவேன் அப்படின்னு தலைகீழ நின்னா அது என்ன செய்யாது, அந்த காரு வேலை செய்ய போகிறது இல்லை. அப்போ அந்த லா காரை லிமிட் பண்ணல, அந்த லா காரை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஹalleluya. ஆமென். அந்த உண்டாக்குனவனுக்கு தெரியும் என்ன ஊத்தணும்ட்டு. எஸ், உங்களை என்னையும் உண்டாக்குனவர் அவருக்கு தான் தெரியும் நம்ம என்ன பண்ணணும்ட்டு. ஆமென். ஆமென். I'm going to guard my eyes. ஆமென். என்னோட கண்ணை நான் பாதுகாக்க போறேன் அவருடைய வல்லமையினால, அவருடைய கிருபையினால். நான் செய்கிற ஜெபத்தை நான் சொல்றேன். காலையில் எழுந்த உடனே சொல்லுங்க, அப்பா எல்லா பாவங்களையும் ஜெயிக்கிற கிருபையை அப்பா இன்றைக்கு நான் சுதந்திரிக்கிறேன். அப்பா எனக்கு தாங்கன்னு மாத்திரம் சொல்லுங்க. எஸ், ஆமென். எல்லா போராட்டங்களையும் ஜெயிக்கிற கிருபையை அப்பா எனக்கு தாங்க. I need your grace. Yes, I need your grace. Oh, thank you, Holy God. Hallelujah. Preserves. Salt preserves. Amen. அது அழுக விடாது. Amen. நீ அழுகி போக போறது இல்லை, நீ மேலும் மேலும் பிரகாசிக்க போற. Amen. நீங்க நார போறது இல்லை, நீங்கள் நறுமணமாக, Amen, சுகந்த வர்க்கமா, Amen, சென்ட் மாறி நீங்க வெற்றியின் வாசனையை வீச போறீங்க. பவுல் சொல்றாரு பாருங்க, எங்களை எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணி, Amen, எப்பொழுதும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வீச செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் திருக்குறள் மாதிரி பார்க்குறாங்க, என்னமோ இதெல்லாம் சங்கீதம் 23 இல்லவே இல்லை, நீங்கள் அடிச்சு விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் பார்க்குறாங்க. இல்லை நான் சொல்கிறேன். எஸ், ஏமேன். அர்த்தத்தை நான் சொல்லிடுறேன். எஸ், ஏமேன். அவர் சொல்கிறாரு. எஸ், ஹல்லேலூயா, பிரைஸ் பீ டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்கிறாரு, என்ன சொன்னேன் நான், என்ன சொன்னேன்? ஓகே, ஒரு 4-5 பேருக்கா தெரியுது. ஆமென். ஆக்சுவலி நான் மறந்துட்டேன், இப்படி தான் சமாளிக்கணும் நீங்கள். ஓகேங்களா? ஐ எம் டீச்சிங் ஒன் மோர் திங். ஓகே, எல்லா இடங்களையும் ஆண்டவர் சொல்ல, நீ வெற்றி பெற்றனா என்னை அறிகிற அறிவின் வாசனை அந்த இடத்துல வீசும். Your victory is my victory. Hallelujah. நீ ஜெயிச்சா அங்க இயேசு செயல்படுகிறார் என்று உலகம் அறிந்து கொள்ளும். உன்னுடைய வெற்றி உன்னை காட்டில் எனக்கு முக்கியம். Hallelujah. Amen. Praise God.
ஆண்டவர் சொல்ல, என் சாயலின்படி, என் ரூபத்தின்படி, என் இமேஜில் உன்னை நான் உண்டாக்கியிருக்கேன். ஏமேன். நீ வெற்றி பெறும் பொழுதுதான் நான் வெற்றி பெறேன். ஏமேன். அவர் திராட்சை தோட்டக்காரர் தான். திராட்சை பழம் வந்தாதானே திராட்சை தோட்டக்காரருக்கு வெற்றி. திராட்சை தோட்டக்காரர் எவ்வளோ டேலண்டாக இருந்தாலும் திராட்சை பழம் வரலன்னா திராட்சை தோட்டக்காரர் தோற்று போனவர். நான் சொல்றேன், இயேசு தோற்க மாட்டார். ஹல்லேலூயா. You are in his garden. அவருடைய கார்டன்ல இயேசு உங்களை வைத்திருக்கிறார். Hallelujah, hallelujah, hallelujah. May God take you into the process. Oh, thank you Jesus. Thank you. அதில் அர்ப்பணிக்கணும்ட்டீங்க. இதில் என்னென்ன பண்ணணும்? நான் சொல்கிறேன், ஒரே ஒரு டிப்ஸ் மாத்திரம் சொல்கிறேன். Joshua chapter 1 verse 8 எல்லாம் அரைச்சு ஊத்துன வசனம்னா இல்லையா? எஸ், ஆமென், பிரைஸ் காட். டு பி சக்ஸஸ்ஃபுல், சக்ஸஸ்ங்கிற வார்த்தை முதல்ல அந்த இடத்துல தான் வருது இல்லையா? எஸ், ஆமென். அவர் சொல்றாரு, ஏமேன், நீ வெற்றி சிறக்கும்படி, ஏமேன், நீ ஜெயிக்கும்படி, ஏமேன், இரவும் பகலும் என்ன செய்யணுமா? என்னுடைய வார்த்தையை, என்னுடைய நியாயப்பிரமாணத்தை நீ தியானித்து கொண்டே இருக்க வேணும். தியானம்னா சமணங்கால் போட்டு உட்காந்து மூச்சை இழுத்து விடுறாங்க, அது கிடையாது. ஏமே, அவங்க மூச்சை இழுத்து விட்டு நிறைய பேர் செத்து போகிறாங்க, அது தியானம் கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னது, உன் வழியை வாய்க்க பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு மெடிடேட் த வேர்ட். ஆஹா, எஸ், மெடிடேட்னா ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் கீப் திங்கிங் அபவுட் இட். ஏமே, தொடர்ந்து அதை குறித்து நீ சிந்தித்து கொண்டே இரு. ஏமே, நிறையா மேபி பயாலஜி படித்தவங்க இல்லை டாக்டர்ஸ் இருந்தால் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். நீங்கள் திங்க் பண்ண உங்கள் பிரெயினில் பேட்டர்ன் உண்டாயிட்டே இருக்கும். எஸ், தட் பேட்டர்ன் எப்படி உண்டாகுது அப்படின்னா, பிகாஸ் த வே யூ திங்க், ரைட்? ஒரு மோசமான காரியத்தை நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா மோசமான பேட்டர்ன் உண்டாகும். எஸ், அந்த மோசமான பேட்டர்ன் உண்டானா, ஏமேன், நீங்கள் தொடர்ந்து அதுக்கு அடிமையாகவே மாறிடுவீங்க. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், எரேமியால சொல்கிறார், ஐ வில் ஹீல் யுவர் பேக் ஸ்லைடிங்ஸ். ஹல்லேலூயா. அதை என்னால் ஹீல் பண்ண முடியும். Amen. I can heal your thought patterns. உன்னுடைய எல்லா தாட் பேட்டர்ன்ஸ் என்னால் ஹீல் பண்ண முடியும். ஏமேன். அந்த பேட்டர்னை நீ மாற்றிட்டு என்ன திங்க் பண்ணணும்? ஏமேன், என்னுடைய வார்த்தையை திங்க் பண்ணு. ஹல்லேலூயா. நான் ஒருத்தர் இச்சையாக பார்க்க போகிறதில்லை. அவருடைய வசனம் சொல்லுது, ஏமேன், இச்சையை பார்க்காது இருப்பாயாக, ஏமேன், இச்சிக்காது இருப்பாயாக. எஸ், when you keep thinking about it, you are making a pattern of holiness. Hallelujah, 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 amen. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருப்பாய். amen. When you just keep muttering, amen, அந்த தியானம்னா மட்டர், திரும்ப முணுமுணுத்து கொண்டே இருன்னு அர்த்தம். ஒரு அர்த்தம் முணுமுணுத்து கொண்டே, திரும்ப உன் வாயில சொல்லிக் கொண்டே, திரும்ப அதையே யோசித்து கொண்டே. amen. When you keep doing that, yes. எனக்கு டைனோசர் வயசு ஆச்சு. நான் சொல்றேன், அக்கினி முகாம், இடி முழக்க முகாம், தண்ணீர் முகாம், எந்த முகாமுக்கு போனாலும் விடுதலை கிடைக்காது. Amen. When you meditate the word, you will walk in deliverance. Hallelujah. You walk in deliverance. Amen. நீ விடுதலையில நடக்க ஆரம்பிப்ப. Amen. Amen. பவுல் சொல்ற, I have the mind of Christ. Hallelujah. Christ மைண்ட்ல என்ன பேட்டர்ன் இருக்கோ, Amen, I carry the same pattern. அப்படின்னு அர்த்தம். I think like Jesus, I see like Jesus, I behave like Jesus. எப்படி? Because I meditate his word. சாத்தான் இயேசுகிட்ட வந்தானா இல்லைங்களா? எஸ், பாவ சோதனைக்கு உட்படுத்தினானா இல்லைங்களா? அவர் என்ன சொன்னார்? ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டாரா? இல்லை. என்ன சொன்னாரு? வசனத்தை சொன்னாரு. வார்த்தையானவரே வார்த்தையை தான் பயன்படுத்துறாரு. எஸ், even the word was using word. Hallelujah, hallelujah, hallelujah. The more you carry the word, amen. எதுக்கு நீ அடிக்டா இருக்க? எஸ், கோபத்துக்கா? amen. Just meditate. First John ஃபுல்லா மெடிடேட் பண்ணுங்க. எஸ், hallelujah. நீ பாவத்துக்கு அடிமையா இருக்கியா? Romans chapter 6, amen, ஃபுல்லா மெடிடேட் பண்ணுங்க. Just meditate. சத்தமா வாசிங்க. amen. அது யோசித்து கொண்டே இருங்க. amen. அந்த வசனம் உன்னை பாதுகாத்து கொண்டே இருக்கும். You shall be preserved. Hallelujah, amen. Praise God, glory to God. Third thing, it confronts corruption. சுகரை எறும்பு தொடும், பாக்டீரியாஸ் தொடும், ஆனா சால்ட்டை தொடாது. Hallelujah. Because it fights against germs. Hallelujah. கர்த்தர் சொல்றாரு, உலகத்தின் சீர்கேடுகள் உன்னை தொட போறது இல்லை. Hallelujah. You are uncorruptible.
ஹalleluya. You are the salt அப்படின்னு சொன்னா உன்னை எப்படி நான் மாத்த போறேன், என் வேர்ட் உன்னை எப்படி மாத்த போகுது. You are going to fight against all the corruptions of the world. Amen. பிரதர் ஜாஸ்பர் பிரதர் அருமையான நல்ல ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஊழியத்துக்காக நான் ஆண்டவர் அதிகமாக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், எங்கள் அம்மா ஒரு நல்ல ஒரு ஜெப வீராங்கன்னு, நல்ல ஒரு தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவங்க, நிறைய ஆயிரங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக அவங்க நடத்தியிருக்காங்க. நான் கிறிஸ்டியன்ஸ், இயேசுவை அறியாதவங்க, நான் கிறிஸ்டியன்ஸ் வீட்டில் இருந்துட்டுங்க, வீட்டுக்கு டெய்லி ஜெபத்துக்கு வருவாங்க அத்தனை பேர். அப்போ ஒரு நாள் எங்கள் அம்மாவுக்கு ஒரு கால் வந்துச்சு. கால் வந்தபோது எங்கே இருந்துன்னா, நான் இருக்கிற ஊர்லேருந்து, மதுரையிலேருந்து. அவங்களுக்கு தெரியாது எங்கள் அம்மாட்ட தான் கால் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அவங்க சொல்கிறாங்க, என் பொண்ணு கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறா. ஏன் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறா? பிகாஸ் ஷீ பிகேம் லெஸ்பியன். எங்கே? நான் மதுரை ஒரு பட்டிக்காடுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு பிசாசு உள்ளே பூந்துக்கிறிய. அண்ட் இன்னும் ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, நான் 9 வருஷமாக பிரசங்கம் பண்ணுற, அப்பப்போ ரைட் மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை பிரசங்கம் பண்ணுற திருச்சபையில் அந்த பொண்ணு மெம்பர். அப்போ தான் நான் யோசித்தேன், நான் ஒரு நாள் கூட இதை பற்றி பிரசங்கம் பண்ணல. ஏன்னா அந்த ரத்தக்காரை என் கையில் இருக்கு. Let me tell you, masturbation is a sin against your body. It is a sin against God. Pornography is a sin against God. Homosexuality is a sin against God. உலகம் ஐடியில் வேலை பார்க்குறவங்க தெரியும், ஹோமோசெக்சுவாலிட்டிக்கு அகேன்ஸ்டாக பேசினா உங்களை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க இல்லையா? எஸ், அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க ஸ்கூல்ஸில். ஆஹா, ஆண்டவர் சொல்கிறார், அதற்கு எதிராக ஃபைட் பண்ண போகிற சால்ட்டை நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. நீ சிக்க போகிறதில்ல. we are going to fight against that corruption. Amen. அந்த corrupted worldல நீங்களும் நானும் தான் ஃபைட் பண்ணும்படியா. ஓ ஹல்லேலூயா. you are the salt. ஆஹா, இந்த நானும் சின்ன வயசுலேருந்து நிறைய யூத் மீட்டிங் போயிட்டேன். தானியேல், யோசேப்பு, எஸ்தர், அவங்கள துவைச்சு எடுத்துட்டாங்க இல்லையா? அதனால தான் அவங்களுக்கே நானே லீவ் கொடுத்துட்டேன். ஒரே ஒரு புது வார்த்தை மட்டும் கற்றுக்கோங்க. அவர் மேபி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. எஸ், இந்த வந்ததுக்கு பிரோஜனமாக அந்த ஒரு நபர் நம்ம கற்றுக்கலாம். 2 சாமுவேல் 23:20 அதில் பெனாயா அப்படின்னு ஒருத்தரை குறித்து சொல்லப்படுது பாருங்க. இஸ் ஒன் ஆஃப் த மைட்டி மேன் ஆஃப் டேவிட். டேவிடுக்கு என்று பராக்கிரமசாலியில் ஒருவர். அவர் சொல்கிறார், வாசிக்கிறீங்க? நானே வாசிக்கிறேன் தங்க. பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சேல் ஊரானுமாகிய, அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பெனாயா, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னையா? பெனாயா. உங்க ஐயா எங்க ஐயா இல்லை, யாரு? பெனாயா. எஸ், பெனாயா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்கைகளில் வல்லவனாக இருந்தான். ஓ, இஸ் a சூப்பர் ஹீரோ. எஸ், ஏன் சூப்பர் ஹீரோன்னு சொல்றேன்? அவன் மோவாப் தேசத்தில் 2 வலிமையான சிங்கங்களை கொன்றதும் அல்லாமல். சிங்கத்தை கொண்டது பிரச்சனை இல்லை, ஏன்னா தாவீது ஏற்கனவே என்ன செய்திருக்கிறாரு? சிங்கத்தை கொண்டிருக்காரு. இவன் சிங்கங்களை கொண்டிருக்கிறான். இவன் அது மாத்திரமல்ல, அங்க உறைந்த மழை காலத்தில் அவன் இறங்கி போய் ஒரு கெபிக்குள் இருந்த ஒரு சிங்கத்தை, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், you shall hunt the lion. ஒரு ஆமென் சொல்லுகிறவங்க மாத்திரம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, அவனை தேடி போய் அவனுடைய எல்லைக்குள்ளேயே போய் பலவான முந்தி கட்டி, ஏமேன், அவனை அழித்து கொள்ளை பொருளை நீங்களும் நானும் சுதந்திரிக்கும்படியா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Keep fighting. Don't accept what the world says. உலகம் சொல்லுகிறதை ஏத்துக்காத. Because ஆண்டவர் சொல்ல, you are the salt. Yes, yes, amen. பெனாயா என்ன பண்றாரு? அவன் பயங்கர ரூபமான ஒரு எகிப்தினை கொன்று போட்டான். இந்த ஆளுக்கு பிரச்சனை தேடி வராது, இந்த ஆள் பிரச்சனையை தேடி போய் அழிப்பான். Amen. That's பெனாயா. Amen. எகிப்தின், அந்த எகிப்தியன் கையில் ஒரு ஈட்டி இருக்கையில், அவன் ஈட்டி வச்சிருந்தான்னு, எதை வச்சிருந்தான்னு, இவன் ஒரு தடியை பிடித்து கொண்டு, உனக்கெல்லாம் குச்சி போதுண்டா அப்படின்ட்டு அவனிடத்தில் போய் அந்த எகிப்தியன் கையில் இந்த ஈட்டியை பறித்து அவன் ஈட்டியினால அவனை கொன்று போட்டான். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். You are the salt and you are called to confront corruption. எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? நிறைய எகிப்தியனை நம்ம கொல்ல வேண்டியது இருக்கு. ஆமென். நபர் அல்ல, நிறைய ஐடியாஸ் நம்ம கொல்ல வேண்டியது இருக்கு. எஸ், ஆமென், ஹல்லேலூயா. ஒருத்தர் ரீசெண்டாக கூட அவரை கொண்டுட்டாங்க இல்லையா? அவர் பேர் எனக்கு தெரியாது, சத்த பண்ணது எனக்கு தெரியும். உங்களுக்கு நல்லா தெரியுது. நான் தப்பாக சொல்லி அதை நினச்சி ஒரு 10 பேர் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆமென். உங்களுக்கு தெரிஞ்சவர் தான், அவர் தான். எஸ், எக்ஸாக்ட்லி, எக்ஸாக்ட்லி.
ஆமென். அவர்தான். எஸ், ஆமென். ஆமென். வாட் ஹி வாஸ் டூயிங், அவர் இறந்துட்டாலும், எஸ், ஆமென், ஸ்டில் ஹி இஸ் கன்ஃபரண்டிங். Confronting. Oh, thank you, Lord. Hallelujah. You're going to confront with God's power. தேவ வல்லமையினால நம்ம கன்ஃபரண்ட் பண்ண போறோம். தேவ அன்பினால நம்ம கன்ஃபரண்ட் பண்ண போறோம். தேவ ஆவியினால நம்ம கன்ஃபரண்ட் பண்ண போறோம். எஸ், hallelujah. Amen. Amen. கடைசியா. Amen. Praise God. The salt has a healing property. எனக்கு இன்னும் அடுத்த கடைசியா, அதான் நான் கடைசியான்னு சொல்லிட்டு ரெண்டையும் சேர்த்து சொல்கிறேன். இது பொய் சொல்லிட்டே இருக்கான் அப்பையிலேருந்தே பார்த்துட்டேன். 15 நிமிஷமாக கடைசியான்றாள் இந்த ஆள். ஐ மீன் இட் ஆட்ஸ் ஃப்ளேவர். இட் ஆட்ஸ் டேஸ்ட். அவ்வளோதான். ஐ மீன் டேஸ்ட்டை உண்டு பண்ணுது. கவனிங்க, அதுக்கு ஹீலிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஒரு சால்ட்னா, யூ அண்ட் ஐ ஆர் நாட் டு பிரேக் த ஹார்ட், வி ஆர் கால்ட் டு ஹீல் த ஹார்ட்ஸ். ஆமென். யாராவது ஒதுக்கிட்டாங்கன்னா நீங்களும் நானும் போய் அன்பு காட்டணும். எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க? எஸ், hallelujah. We are not here to break the heart. You are the salt. You are here to heal. Amen. நம்ம ஹீல் பண்ணும்படியா. Amen. நம்ம ஹீல் பண்ணும்படியா. Yes, we are here to heal the world. Amen. The world ought to know the love of God. தேவனுடைய அன்பை உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த உலகத்தை காட்டுகிற, amen, அந்த அன்பை காட்டுகிற salt, you and I are the salt of the earth. Amen. salt எது கூட ஆட் ஆனாலும் அதனுடைய டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும். ஆமென். யாரெல்லாம் உங்க கூட சேர்றாங்களோ அவங்க வாழ்க்கையில டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும். ஹalleluya. they will see the difference. thank you jesus. ஒரு 2 weeks back ரொம்ப நாள் கழிச்சு என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசினேன். கவனிங்க, 2 பேர் கடைசி ரோல 3 பேர் உட்காந்துருப்போம். ஒருத்தன் பேர் ரவி அபிராம், இன்னொருத்தன் பேர் அபய், அடுத்து நான் உட்காந்துருப்பேன். 3 பேர் தான் எப்பயுமே சேர்ந்துருப்போம். 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நேஷனல் டென்னிஸ் பிளேயர், இன்னொருத்தன் இன்டர்நேஷ்னல் செஸ் பிளேயர். அப்போவே எஸ், நான் வந்து கோலி குண்டு கூட விளையாட தெரியாது. எஸ், ஒருத்தன் நல்லா படிப்பான், அந்த ரவின்னு சொன்ன பார்த்தீங்களா, அது மக்கு. நான் சுமாராக படிப்பேன், ஆனால் அவனுக்கு டென்னிஸ் விளையாட தெரியும். எஸ், ஆமென். அந்த ரவின் மக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, ஐயோ அதை வெளியே போய் சொல்லிடாதீங்க, சென்னையில் அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கான். யா, ஆமென். இன்னொருத்த அபைன்னு சொன்ன பார்த்தீங்களா, இன்டர்நேஷ்னல் செஸ் பிளேயர். அவங்க அப்பா டிஐஜி, ஆனால் இவன் போலீஸ், அதனாலே வெறுத்துட்டான். அதனால் கூகுளில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பொசிஷனில் ஏமே நம்ம இருக்கிறான். எஸ், நான் அவங்களுக்கு கால் பண்ணல, அவங்க எனக்கு கால் பண்ணாங்க. எஸ், நல்லா கவனிங்க, சால்ட்டாக இருக்கிறேன்ட்டு உருன்னு சுற்றக்கூடாது. we are here to love people. எஸ், ஆமென். வித்தியாசமாக இருக்கணும், விசித்திரமாக இருக்கக்கூடாது. எஸ், ஆமென். நல்லா ஜாலியாக பேசணும். என்கிட்ட பேசினா நல்லா ஜாலியாக பேசலாம், சிரிக்கலாம், கலாய்க்கலாம். அதுக்காக தான் ஃபோன் பண்ணுவாங்க. ஒன் திங். இன்னொன்று, 2 பேருக்கும் எப்போ பிரச்சனை வருதோ ப்ரேயர்னால் என்கிட்ட தான் கூடுவாங்க. இப்போ மட்டும் இல்லை, ரைட் ஃப்ரம் த டே 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்க அப்பா இறக்குறதுக்கு முன்னாடி, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கு முன்னாடி, எப்போல்லாம் இருக்கோ, நான் ஐம் நாட் அ ஸ்டூடியஸ் கை. நான் ரொம்ப நல்லா படிக்கிறவன் கிடையாது, ரொம்ப பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி கிடையாது. ஐ ஹவ் நத்திங் இன் மீ டு அட்ராக்ட் த வேர்ல்ட், பட் ஐ இன்ஃப்ளூயன்ஸ். ஹalleluya. ஆமென். அவங்களுக்கு தெரியும் ஐ அம் டிஃப்ரெண்ட் பிகாஸ் ஐ ஷோட் த டிஃப்ரென்ஸ். ஆமென். நான் என்னால் சொல்ல முடியும், ஐ ஷோட் த டிஃப்ரென்ஸ். எஸ், ஹalleluya. ஹalleluya. நான் சொல்கிறேன், இயேசுக்காக நின்னா, ஆமென், நீ கனவீனப்படுத்தப்பட மாட்ட, நீ கனப்படுத்தப்பட்டு கொண்டே இருப்ப. ஹalleluya. கனப்படுத்தப்பட்டு கொண்டே இருப்ப. ஓ, ஹalleluya. God will keep honoring you. ஆமென். உலகத்தில் சாதிக்கிறோம் இல்லையா, அது பிரச்சனை இல்லைங்க. எஸ், ஆமென். Praise God. Hallelujah. But you will influence. Hallelujah. You will enhance. Amen. The taste, hallelujah, of the people around you. Amen. Praise God. Glory to God. Amen. நான் அபய் சொன்னேன், அமெரிக்காவில் இருக்கான், தசு புசுன்னு இங்கிலீஷில் தானே பேசணும். ஏய் மேன், உன் ரீல்ஸ் எல்லாம் பார்த்தேன்டா, சூப்பராக பேசுகிற மச்சான். ரைட், எல்லாம் பிரசங்கம். அது இப்போ கரபரபரபர அப்படின்னு பயங்கர அப்படியே ஒரு ஃபயராக இருக்கும். டே அதை எப்படா மச்சான் கேட்ட அப்படின்னா, டே சும்மா நீ காமெடி பண்ணாதடா, சூப்பராக இருந்துச்சுடா. ஐ காட் பிளஸ்ட். எஸ், பிகாஸ் நான் விசித்திரமானவன், நான் வித்தியாசமானவன். எஸ், ஹalleluya. Hallelujah. Let me tell you one more thing. காலேஜில் யாரை பார்த்தாலும் சுவிசேஷன் தான். லைக் நார்மலி, பிகாஸ் யூ வென் யூ ஷோ த டிஃப்ரென்ஸ் தே வில் லிசன் டு யூ. உன்னை செவி கொடுப்பாங்க. எஸ், உனக்கு செவி கொடுப்பாங்க. ரைட், ஹிகில் அவன் பேர். அவனுக்கு உட்காந்து ஒரு நாள் ஒரு கஷ்டத்தில் இருந்தான். அதுதான் நமக்கு ரைட்டான தருணம்.
ஃபுல்லாக உட்காந்து இயேசுவை பற்றி சொல்லியாச்சு. அடுத்த நாளே மாற போகிறான்னா அடுத்த நாள் மச்சான் அங்கே வாடா உட்கார்றேன் என் பக்கத்தில் அப்படின்னா உட்காந்து அவனுக்கு தெரிஞ்ச புராண கதையெல்லாம் பேசினான். ஆஹா, இந்த கொடுமை நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லையடா. டு பி ஷார்ட், ஐயா கொடுத்த டைம் எனக்கு ஏற்கனவே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் திரும்பி பார்க்காம இருக்கேன் ஐயாவை. எஸ் ஏமே, ஜஸ்ட் 1 more minute. இன்னைக்கு அவன் ஊழியம் செய்து கொண்டிருக்கான். Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Shall we all clap your hands for the Lord? Amen. கர்த்தரால செய்ய முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஏமே, நான் விதைக்கிறவன் தான், வார்த்தை எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளும். சொல்கிறது தான் நம்ம வேலை, மாற்றுறது ஏன் வேலை இல்லை, அது உங்கள் பாடா சாண்டவரே. அவ்வளோதான், பை பை. எஸ் ஏமேன், we are here to create a difference. ஏமேன், praise God. கவனிங்க, சால்ட்டை செப்பரேட் பண்ணி சால்ட் எடுத்துட்டாங்கன்னா அப்படியே வச்சிருக்க முடியாது. இட் ஹாஸ் டு பி இன் அ கண்டெய்னர். எஸ், அந்த கண்டெய்னர் எதை குறிக்கணும்? சர்ச்சை குறிக்குது. யூ ஹாவ் டு பி இன் த கண்டெய்னர். எஸ், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு என்ன செய்ய முடியாது, சர்ச்சுக்கு வராமல் சுத்த முடியாது. யூ ஹாவ் டு பி இன் த கண்டெய்னர், பிகாஸ் கண்டெய்னர் வில் டேக் யூ டு த டெஸ்டினேஷன். எஸ், நீ எங்கே போய் சேரணுமோ கண்டெய்னர் தான் எடுத்துகிட்டு போகும். இந்த வாலிப பிரயாத்தில் நான் ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ பார்ட்டிசிபேட் இன் சர்ச் ஆக்டிவிட்டீஸ். எஸ், ஒன்று யூ ஷுட் பி இன் த வார் ஆர் யூ வில் பி இன் த பாண்டேஜ். வீட்டில் படுத்திருந்தா பச்சை பால்ட்ட தான், ஆனால் யுத்தத்தில் இருந்து ஜெயந்தான். ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமோ கம் அண்ட் பார்ட்டிசிபேட். எஸ், யூத் லீடர்ஸும் ஜஸ்ட் என்கேஜ் தேம். இன்ட்ரெஸ்டாக இருக்கணும், அதெல்லாம் வரமாட்டாங்க. ரைட், என்கேஜ் தம் ஆல்வேஸ். சர்ச்சுக்காக என்ன முடியுமோ செய்து கொண்டே இருங்க. பி இன் த கண்டெய்னர். ஹல்லேலூயா. நாளொன்று வரும், God will scatter you. எஸ், ஹல்லேலூயா. ஏமேன், பிஸாவில் போடலாம், இல்லை பாரிட்ஜில் போடலாம், கூழில் போடலாம், இல்லை பெரிய பெரிய பர்கரில் போடலாம். ஏமேன், போடுகிற இடத்துல, கர்த்தர் உன்னை வைக்கிற இடத்துல ஏமேன், நீ மாற்றத்தை உண்டு பண்ணி கொண்டிருப்பாய். ஏமே, நீ மாற்றத்தை உண்டு பண்ணி கொண்டு இருப்பா. எல்லாம் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்கலாமா? கர்த்தருடைய பிரசன்னத்தில் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஃபாதர். எல்லாரும் ஜஸ்ட் 1 minute. ஏமேன், கண்களை மூடி. எஸ், முடிந்த தம்பி தங்கச்சி மாத்திரம். எஸ், ஏமேன், ஹல்லேலூயா. உங்களுடைய ரைட் ஹேண்டை தூக்கிக்கோங்க பார்க்கலாம். ரைட் ஹேண்டை முடிஞ்சவங்க மாத்திரம் தூக்கி, எல்லாரும் கண்களை மூடி. எஸ், ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா நான் ஒப்பு கொடுக்குறேன் மாத்திரம் சொல்லுங்க. எஸ், ஹல்லேலூயா. let God purify you. அப்படி ரத்தம் உன்னை சுத்திகரிக்கட்டும். எஸ், அவரோட ரத்தம் கண்களை சுத்திகரிக்கட்டும். எஸ், அந்த கைகளை சுத்திகரிக்கட்டும். ஏமேன், அந்த கால்களை சுத்தம் பண்ணட்டும். எஸ், அந்த இருதயத்தை சுத்தம் பண்ணட்டும். எஸ், ஹல்லேலூயா. God is processing you to become a salt. Yes, hallelujah. ஏமேன், ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் என் இயேசு கிறிஸ்து கையில எடுக்கிறார். எஸ், ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏமேன், God is honoring you. ஏமேன், நீ பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து வெட்கப்படல. ஏமேன், இயேசுவை கனப்படுத்தி கொண்டிருக்க. ஏமேன், you are honoring Jesus. ஏமேன், இயேசுவை திருப்பி கனப்படுத்துகிற நேரம். ஏமேன், மகளே நீ வா. கம் என்னிடத்துல வா. நான் உன்னை மாற்ற போறேன். எஸ், அந்த சிந்தனையில நான் விடுதலையை கொடுக்க போறேன். இனி அந்த குழப்பங்கள் இருக்க போறது இல்லை. இனி அந்த டிப்ரெஷன் இருக்க போறது இல்லை. எஸ், இனி அந்த தாழ்வு மனப்பான்மை. எஸ், கர்த்தர் ஒரு சிலர் அந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். எஸ், கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். God is delivering you. Oh, thank you holy God. Thank you holy God. ஆண்டவரே, இதே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. அப்பா, என்ன முழுசா விட்டு கொடுக்கிறேன் மாத்திரம் சொல்லுங்க. ஏமே, இந்த ஒரு வார்த்தை திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே, என்ன முழுசா உம் இடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். எஸ், என்ன முழுசா உம் இடத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. எஸ், உன் கல்லான இருதயத்தை அவர் எடுத்து போடுறார். எஸ், அந்த பாவ இருதயத்தை அவர் எடுத்து போடுறார். எஸ், அந்த விக்கிரக இருதயத்தை அவர் எடுத்து போடுறார். எஸ், உன்னால முடியாது, என்னால முடியாது. எஸ், அவரால மாத்திரம் தான் முடியும். God is transplanting something in your spirit. உன்னுடைய ஆவியில, எஸ், உன்னுடைய ஆவியில ஏமேன், இயேசு மாற்றத்தை கட்டளையிடுகிறார். எஸ், இயேசு மாற்றத்தை கட்டளையிடுகிறார். ஒரு சில அடிக்ஷன்ஸ்ல இருந்து கர்த்தர் இப்பொழுது ஒரு விடுதலை கொடுக்கிறார். எஸ், God is delivering. God is கட்டுகள் உடையட்டும். எஸ், கட்டுகள் உடையட்டும். ஏமேன், கட்டுகள் உடையட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஏமேன், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஏமேன், ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு.
சொல்லு. அப்பா விட்டுதலை உண்டாவதாக, விட்டுதலை உண்டாவதாக. இனி அந்த urge இருக்க போறது இல்ல. எஸ் 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 ஆமென். இனி அந்த தாகம் இருக்க போறது இல்ல. ஆமென். God is changing you. God is changing you. ஆமென். மகனே, எஸ் எஸ் it's you, it's you, it's you. ஆமென். ஒன்னதா எஸ் 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 தைன் கையில எடுத்துக்கொண்டு இருக்கிறார். ஆமென். குப்பையிலிருந்து அந்த தகப்பன் கரம், எஸ் அந்த தகப்பனுடைய கரம் உன்னை தூக்கி எடுப்பதாக, தூக்கி எடுப்பதாக, தூக்கி எடுப்பதாக. Thank you holy, thank you holy God. அப்படியே கண்கள் மூடிய ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி இயேசுவே சொல்லுங்க. இயேசுப்பா உமக்கு நன்றின்னு மாத்திரம் சொல்லுங்க. Just keep thanking him. Yes, அவர் ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறாருங்க. Yes, you are the salt. Yes, you are the salt. Amen. Let there be light na. Amen. வெளிச்சம் உண்டாகும். Amen. You are the salt na. நீ சால்ட்டா மாறுவ. You will be pure. You will influence. You will be a healing agent. Amen. You will fight corruption. You will preserve and be preserved. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் கர்த்தருடைய கரம் அமர்ந்திருக்கட்டும், தேவனுடைய கரம் அமர்ந்திருக்கட்டும். எஸ் டாடி, வித்தியாசமானவர்களாக மாற்றுங்க அப்பா. நான் ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாகவும் ஒரு தெய்வீக ஞானம் இறங்குவதாக. Lord, fill them with the spirit of wisdom. Yes, the spirit of wisdom. Amen, 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 amen. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு, எஸ் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு, அவங்கள வெட்கப்பட்டு போற அளவுக்கு உங்க பிள்ளைகள் ஞானத்தின் ஆவியினால நிரப்பப்பட்டிருப்பார்களாக, நிரப்பப்பட்டிருப்பார்களாக, நிரப்பப்பட்டிருப்பார்களாக. The spirit of excellence பிள்ளைகளை மூடட்டு இயேசுவின் நாமத்தினால். You are the salt. நல்ல ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவே, நீர் இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தாவே உறவாடியதற்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த இடத்துல நம்முடைய பிள்ளைகள் நின்று கொண்டிருப்பது ஆக்சிடென்ட் அல்ல ஆண்டவரே. என் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே முன்குறித்ததற்காக இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறீர். வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே கேட்ட வார்த்தையின்படியே நிச்சயமாகவே அதற்கேற்ற பிள்ளைகளாக தங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்ததை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. யாரெல்லாம் உம்முடைய சமூகத்தில் தங்களை அர்ப்பணித்தார்களோ, இனி என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தேவையில்லாத பழக்கங்கள் ஒன்றும் வரக்கூடாது என்று சொல்லி எப்படி அர்ப்பணித்தார்களோ அதே வாழ்க்கை ஆண்டவரே வாழ்நாள் முழுவதும் அதை வாழ்ந்து காட்ட உதவி செய்வீராக. தொடர்ந்து காத்துக்கொள்ளும் பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வதியும் ஆண்டவரே. உடைய வார்த்தையில் பகிர்ந்து கொண்டு அன்பு தாசரை இன்னும் பலப்படுத்துவீராக, பயன்படுத்துவீராக. உடைய கிருபை தாங்கட்டும். மீதியான வேலை முழுவதும் உனக்காக அர்ப்பணிக்கின்றோம். என் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாரும் நினையாத எங்கள நினைச்சி பார்த்தாரே, அழகா நெஞ்சில தூக்கி வச்சாரே. சிலுவையில் எங்கள நினைச்சி பார்த்தாரே, அத்தோட எங்கள வாழ வச்சாரே. எல்லாத்த இழந்தோம், இப்போ இலக்க ஒன்றும் இல்லை. என்ன சந்தோஷம் இப்போ ஏசு எனக்குள்ள. ஐயையோ என்ன புண்ணியம், நாங்க எல்லாம் செஞ்சோம் ஒன்றும் இல்லை. எல்லாம் சேர்ந்து பாடலாம். ஐயையோ என்ன செஞ்சோம், என்ன செஞ்சோம், என்ன நாங்க எல்லாம் செஞ்சோம் நீரே. La 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 la. Hallelujah. God bless you.